श्रीजगदम्बायै नमः। सूर्य उवाच लज्जा मे महती च अद्य यदि गच्छामि अहं वृथा वाच्यतां सर्वदेवानां यास्यामि अत्र न संशयः. இப்போது குந்தி என்ன பண்ணிட்டா, மந்திரத்தை சொல்லிட்டா, துர்வாசர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். சூரியனும் வந்துட்டார். இப்போ என்ன சொல்கிறா, நீங்கள் முதல்ல போயிட்டு வாங்கோ, நான் சும்மா டெஸ்ட் பண்ணேன், போயிட்டு வாங்கன்றா. அதுக்கு அவர் சொல்கிறார், என்னால் போக முடியாதுமா, நான் வந்த காரியத்தை நிறைவேற்றாமல் போகவே முடியாது. லஜ்ஜாமே மகதீச்ச அத்திய, எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா சூரியன் சொல்கிறாரு, ஏன்னா எல்லாரும் என்ன வந்து கேள்வி கேட்பா, மேலே போனேன்னா சொர்க்கத்துக்கு போனாமான்னா சர்வ தேவானாம் வாச்சியதாம்னு சொன்னால் நிந்தை திட்டு, எல்லாருமே கேவலமாக பேசுவா. ஓ, சூரியன் போயிட்டு ஒரு காரியத்தை நிறைவேற்றாமல் வந்துட்டார், துர்வாசர் ஒரு மந்திரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டார் அப்படின்னு எல்லாரும் என்ன திட்டுவா. ஸோ சர்வதேவானாம் வாச்சியதாம், அந்த அவளுடைய அந்த திட்டை நான் கேட்க வேண்டியிருக்கோம். அது எனக்கு வெக்கமாக இருக்குது அந்த வார்த்தையை கேட்கறதுக்கெல்லாம். யாஸ்யாமி அத்திர ந சம்சயக, ஆனால் நான் போவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணுவேன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ந சம்சயக, நான் போத்தான் போகிறேன், நிச்சயமாக உங்க கூட இங்கே இருக்க போகிறதில்ல, கொடுத்தன பண்ண போகிறதில்ல, நான் போத்தான் போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு सूर्य उवाच लज्जा मे महते च अद्य यदि गच्छामि अहं वृथा वाच्यतां सर्वदेवानां यास्यामि अत्र न संशयः. शप्स्यामि तं द्विजं च अद्य येन मन्त्रः समर्पितः त्वां चापि सुभृशं कुन्ती नो चेत् मां त्वं भजिष्यसि. சொல்ற, நான் உன்னை சபிப்பேங்கிற. ஷப்ஸ்யாமி ச திஜம், முதல்ல அந்த பிராமணனை சபிப்பேன். யார்? துர்வாசர். அவர் தானே மந்திரத்தை உனக்கு கொடுத்தார். ஸோ முதல்ல அந்த திஜம், அந்த பிராமணரை நான் இன்றைக்கே இது சபதம் இது பண்ண போகிறேன், அவரை சபிக்க போகிறேன் நான். ஏன மந்திர சமர்ப்பித்தக, உனக்கு மந்திரத்தை கொடுத்தாரு, அதுக்காக வேண்டி. துவாம் சாப்பி, உன்னையும் நான் சபிக்க போகிறேன். சூப்ரிஷம், நன்னா சபிக்க போகிறேன் குந்தி. நோச்சேத் மாம் தோம் பஜிஷசி, நான் வந்த காரியத்தை நீ வந்து என் கூட நீ சேரணும். அதுதான் அந்த மந்திரம் வந்து ஒரு குழந்தை படுற மந்திரம் அது. ஸோ அதனால நீ என்னை பஜிக்காவிட்டால், நீ என்னை கொண்டாடாவிட்டால், அப்போ நான் உன்னையும் சபிப்பேன்னு சொல்கிறார் சூரியன். கன்யா தர்மக ஸ்திர कन्या धर्मः स्थिरः ते स्यात् न ज्ञास्यन्ति जनाः किल मत्समः तु तथा पुत्रः भविता ते वरानने. ஸோ கன்யா தர்மக ஸ்திரக தே சியாத், கன்யா தர்மத்தில் நீ இருப்பாய். நான் இப்போ வந்து உனக்கு குழந்தை பிறந்தது சொன்ன உடனே நீ உன்னோட கன்னிகை தன்மையை இழக்க மாட்டாய். எப்படி பராசரர் சொன்னாரோ சத்தியவதிட்ட, அதே மாதிரி சொல்கிறார். நீ கன்னிகையாகவே இருப்பாய்மா, ஸ்திரமாக இருப்பாய் கன்னியாக. நர்ஸ் ஞாசியந்தி ஜனாக கில, மக்களுக்கும் தெரிய போகிறதில்லை நீ வந்து கன்னித்தன்மையை இழந்து விட்டாயினோ, இதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியவே செய்யாது, மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். மத் சமகா தூ ததா புத்திரக, என்ன போலே ஒரு பிள்ளை வேறு பிறப்பான் உனக்கு. ஸோ சூரியன் அளவுக்கு ஈக்குவலாக உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். பவிதான உண்டாகுவான், ஏற்படுவான். தே வரானனே, வரானனே அழகிய முகத்தை உடைய குந்தி, உனக்கு என்ன போல ஒரு குழந்தையும் கிடைக்க போகிறது. कन्या धर्मः स्थिरः ते स्यात् न ज्ञास्यन्ति जनाः किल मत्समः तु तथा पुत्रः भविता ते वरानने. इत्युक्त्वा तरणिः कुन्तीं तन्मनस्कां सुलज्जितां भुक्त्वा जगाम देवेशः वरं दत्त्वा अतिवाञ्छितं. தரணின்னு சொன்னால் சூரியன் அர்த்தம். தரணிகி அப்படின்னு சொன்னான்னா அந்த கிரணங்கள்லாம் இருக்கிற இல்லையா, தரளமாக அந்த கிரணங்கள் இருக்கிறனால தரணிகின்னு ஒரு பேர் அவருக்கு இருக்குது, சூரியன் பேர். ஸோ இத்தியுக்துவா, அந்த சூரியன் வந்து இவ்வாறு சொல்லிவிட்டு குந்தீம் தன்மனஸ்காம்னு என்னது, சரி பரவாயில்ல சூரியனோடு சேரலாம் அப்படின்னு அவள் டிசைட் பண்ணிட்டா. என்னதுக்கு வீணா வம்பு, நமக்கு சாபத்தை வேற கேட்கணும் வேண்டான்னு சொல்லி அவள் தன்மனஸ்காம்னா அவள் வந்து குழந்தை பெறத்தில் உறுதியாக இருந்துட்டான். அதனால சூலஜித்தான வெக்கமாக இருக்குது, கன்னியாக இருந்துட்டு இப்படி குழந்தை பெறோமேன்னு ஒரு வெக்கம் இருக்குது அவளுக்கு. புக்துவான்னு அவளை அனுபவித்து விட்டு தேவேஷக ஜகாம, தேவர்களுக்கெல்லாம் தேவன் ஈசனான அந்த சூரியன் சென்று விட்டான். வரம் தத்வா அதிவாஞ்சிதம். ஸோ அவளுக்கு ஒரு நல்ல வரம், என்னை போலேயே ஒரு குழந்தை கிடைக்க போகிறது அப்படிங்கிற வரத்தை கொடுத்து விட்டு, தத்வா அதை கொடுத்து விட்டு ஜகாம போயிட்டார், சூரியன் கிளம்பி போயிட்டார்.
इत्युद्वादरणिः कुन्ती तन्मनस्कां सुलज्जितां उक्त्वा जगामदेवेशः वरं तत्त्वा अतिवाञ्छितम् गर्भं ददार सुश्रोणी सुगुप्ते मन्दिरे स्थिता धात्री वेदप्रिया च एका न माता न जनस्तथा ஸோ கர்ப்பம் ததார கர்ப்பம் தரிச்சிட்டாவ குந்திக்கு கர்ப்பம் ஏற்பட்டுடுத்து சுஷ்ரோணின்னு அழகிய பெட்டக்ஸை உடையவள் இடுப்பை உடையவள் சுகுப்தே மந்திரே ஸ்திதா ஒளிஞ்சிருக்கா ஏதோ ஒரு வீடு மந்திரங்கிறது இங்கே அவளோட பேலஸ்லேயே ஒரு போர்ஷனில் அவள் பாட்டு தனியாக இருக்கா சுகுப்தே நல்லா ரட்சிக்கப்பட்ட ஒரு பேலஸில் அவள் பாட்டு இருக்கா தாத்ரி வேத தாத்ரின்னு சேடி அவளுக்கு எல்லாம் எடுபடி காரியமெல்லாம் பண்ணிட்டு இருப்பல அவளுக்கு தெரிஞ்சு போச்சு கர்ப்பம் மறைக்க முடியுமா ஸோ அவளுக்கு தெரிஞ்சிருது வேத பிரியாச்ச ஏக்கா அவள் ஒருத்தி தான் பிரியமானவள் குந்திக்கு ரொம்ப பிரியமானவள் அவளை கூடயே வச்சுட்டு இருக்கா ஸோ அவள் தனியாக அவளுக்கு மட்டும் தெரியும் ந மாதா குந்தியோட அம்மாவுக்கும் தெரியாது ந ஜனகா மக்களுக்கும் தெரியாது ஏன்னா அவள் மறைஞ்சிருந்து பெற்றெடுக்கிறா அந்த குழந்தைய गर्भं ददार सुश्रोणी सुगुप्ते मन्दिरे स्थिता धात्री वेदप्रिया च एका न माता न जनस्तथा गुप्तः सद्मनि पुत्रस्तु जातश्च अतिमनोहरः कवचेन अतिरम्येण कुण्डलाभ्यां समन्वितः சத்மனின்னா கட்டிடம்னு அர்த்தம் ஆக்சுவலாக சத்மன்னா கட்டிடம்னு அர்த்தம் அந்த வீடு இப்போ அந்த வீட்டில் புத்திரக குப்தக ஸோ மறைஞ்சு அந்த குழந்தை பிறந்தாச்சு ஜாத்தக குப்தக ஜாத்தக மறைவாக அந்த குழந்தைய அவள் பெற்றெடுத்தாச்சு அதிமனோகரக பார்க்க ரொம்ப மனோகரமாக அட்ராக்டிவாக அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கான் எப்படி இருக்குன்னா அதிரம்யேன கவச்சேன ரொம்ப ரம்யமாக கவச்சத்தோடே பிறக்கும் போதே ஒரு கவச்சம் கர்ணன் இல்லையா ஸோ கவச்ச குண்டலத்தோடு குண்டலாபியாம் காதில் 2 குண்டலங்கள் நெஞ்சில் ஒரு கவச்சம் சமன்விதக கூடியவனாக அப்படி பிறக்கிறான் அந்த குழந்தை सद्मनि पुत्रस्तु जातश्च अतिमनोहरः कवचेन अतिरम्येण कुण्डलाभ्यां समन्वितः द्वितीय इव सूर्यस्तु कुमार इव च अपरः करे कृत्वा अथ दात्रेयी तामुवाच सुलज्जिताम् द्वितीय सूर्यக இவ ரெண்டாவது சூரியன் போல் இருக்கான் பார்க்குறதுக்கு ஏன்னா அவரே சொல்லிருக்காரு சூரியன் தான் ஸோ என்ன மாதிரியே பிறப்பன்னா அதே மாதிரி இருக்குது ரெண்டாவது சூரியன் போல் பிறந்திருக்கு குமார இவச்ச அப்பரக இன்னொரு முருகன் ஆட்டமா குமாரன்னா முருகன் ஸோ முருகன் அழகுக்கு பேர் போனோம் இல்லையா அழகுனாலே முருகு ஸோ அப்பரக குமாரக இவ இன்னொரு முருகன் போலவும் கரே கிருத்வா அத்த தாத்ரேயி ஸோ அந்த தாத்ரேயி யார் செடி அந்த வேலை செய்கிற பெண்ணு அவள் வந்து கையில் வச்சுட்டு சூலஜ்ஜிதாம் தாம் உவாச்ச அவளை பார்த்து குந்தியை பார்த்து பேசுகிறாவ சூலஜ்ஜிதாம்ல வெக்கமாக இருக்குது என்னடா இப்படி ஆயிடுத்தேன்னு ஒரு வெக்கப்படுறா குந்தி அவளை பார்த்து உவாச்ச யார் தாத்ரி சொல்கிறான் इव सूर्यस्तु कुमार इव च अपरः करे कृत्वा अथ धात्रेयी ताम् उवाच सुलज्जिताम् कां चिन्तां करबोरु त्वम् आदत्से अद्य स्थितास्मि अहं मञ्जूषायां सुतं कुन्ती मुञ्चन्ती वाक्यम् अब्रवीत् காச்சிந்தாம் கரபோரு கரப ஊருன்னு சொன்னானே யானை துடையை உடையவளே அப்படின்னு அர்த்தம் ஊருன்னு தொடை கரபன்னு யானை ஸோ யானை போன்ற துடைகளை உடையவளே அப்படின்னா அழகாக இருக்கான்னு அர்த்தம் காம்சிந்தாம் உனக்கு என்ன கவலைமா கவலைப்படாத வேண்டியதில்லை தோம் ஆதத்ஸே அத்ய ஸ்திதா அஸ்மி அகம் ஸோ நீ வந்து தைரியமாக இரு நானும் தைரியமாக இருக்கேன் நீ தைரியமாக இருக்கு ஸோ அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறா மஞ்சூஷாயாம் சுதம் குந்தி ஸோ குந்தி என்ன பண்ணுறா ஒரு பொட்டி எடுக்கிறா பொட்டிக்குள்ளே குழந்தைய வைக்கிறா சுதம் முஞ்சந்தின்னா விடுறா விட்டுக்கொண்டே அதை குழந்தைய கையில் அவள் கையில் கொடுத்துட்டு வாக்கியம் அப்ரவீத்து அவளை பார்த்து பேசுகிறா இப்போ स्थितास्मि अहं मञ्जूषायां सुतं कुन्ती मुच्यन्ती वाक्यम् अब्रवीत् किं करोमि सुत आर्ता अहं त्यजे त्वां प्राणवल्लभं मन्दभाग्या त्यजामि त्वं सर्वलक्षणसंयुतं குழந்தைய பார்த்தாக்கும் பேசுகிறாவோ குழந்தைய கையில் வச்சுட்டு அவள்கிட்ட அவன் கையில் கொடுத்துட்டு கிம் கரோமி சுத குழந்தாய் நான் என்ன பண்ணுவேன் ஆர்த்தாகம் ரொம்ப பீடிச்சு கிடக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா குழந்தாய் தெஜே துவாம் நான் உன்னை விட போகிறேன்
ஒன்று வச்சுக்க முடியாது. ஏன்னா நான் கன்னிகையாக இருக்கும்போது எப்படி ஒன்று வச்சுக்க முடியும்? பிராணவல்லபம், எனக்கு பிராணனுக்கு சமம், பிராணத்து மாதிரி பிரியமானவன். வல்லபன பிரியான்னு அர்த்தம். பிராணனை போன்ற பிரியமான குழந்தையே ஒன்று நான் விட போகிறேன். மந்தபாகியா, நான் பாக்கியம் இல்லாதவள். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் போய் நான் மந்திரத்தை சொல்லி குழந்தைய பெற்றேன் இல்லையா, அதனாலே எனக்கு பாக்கியம் இல்லாதவள் நான். துவாம் தெஜாமி, நான் உன்னை விட போகிறேன்ப்பா. சர்வலக்ஷண சமீதம், நீ அவ்வளோ அழகாக இருக்க, லக்ஷணமாக இருக்க, அப்படி லக்ஷணம் கூடிய பொருந்திய உன்னை நான் விடத்தான் போகிறேன். पातु त्वां सगुणा अगुणा भगवती सर्वेश्वरी च अम्बिका स्तन्यं चैव ददातु विश्वजननी कात्यायनी कामदा द्रक्ष्ये अहं मुखपङ्कजं सुललितं प्राणप्रियार्हं कदा त्यक्त्वा त्वां विजने वने रविसुतं दुष्टायथा स्वैरिणी सगुणा अगुणा भगवती உன்னை யார் காப்பாற்றணும்? பாத்துன்னா காப்பாற்றட்டும். துவாம் உன்னை காப்பாற்றட்டும். யார்? குணங்களோடு கூடியவளாகவும் குணங்கள் அற்றவளாகவும். ஸோ பகவதி தேவி எப்படிப்பட்டவள்? குணங்களோடு கூடினா அவதாரமாக எடுப்பா, தோற்றத்தில் வருவா. அகுணம்னா ஜோதிஷ் ஸ்வரூபமாக இருப்பா, இந்த குணங்கள் எல்லாம் தாண்டி இருப்பா. ரெண்டுமே இருக்கக்கூடியவள் பகவதி தான். ஸோ அப்படிப்பட்ட தேவி உன்னை உன்னை காப்பாற்றட்டும். சர்வேஸ்வரி, எல்லாத்துக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் அம்பிகா, அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த தேவி உன்னை காப்பாற்றட்டும். சன்யம் சாயேவ ததாத்து, உனக்கு அவளே பாலை கொடுக்கட்டும். இப்போ நான் உன்னை பொட்டியில் வச்சு போடுறேன், யார் வந்து பால் கொடுப்பா? ஸோ அந்த தேவியே உனக்கு தேவையான பாலை கொடுக்கட்டும், உன்னை உயிரோடு வைக்கட்டும். விஸ்வஜனனி, உலகத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய காத்யாயனி, அவ பேர் காத்யாயனின்னு சொல்றது. ஸோ அப்படிப்பட்டவள். காமதா, விருப்பங்களை கொடுக்கக்கூடியவள். காமம்னா விருப்பம், தான ததாதி, கொடுக்கக்கூடியவள். ஸோ யாரெல்லாம் என்ன கேட்குறாளோ கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்டவள் உனக்கு பாலை தரட்டும். திரட்சியே அகம் முகபங்கஜம், உன்னை நான் பின்னாடி பார்க்குறேன்ப்பா, முகபங்கஜம் பார்ப்பேனோ அப்படிங்கிற. கதா திரட்சியே, எப்போ நான் பார்ப்பேன்ப்பா உன்னுடைய முகபங்கஜம், தாமரை முகத்தை. சூலலிதம், ரொம்ப அழகான முகம். பிராணப்பிரியார்கம், பிராணனை போல பிரியமானது. பிராணன் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பிரியமானது வஸ்து இல்லையா? பிராணன் போகிறதுனே எவ்வளோ கவலை. ஸோ அந்த மாதிரி உனக்கு அந்த மாதிரி பிரியம் செலுத்துறதுக்கு அருகதை உடையவன் நீ. அந்த குழந்தை அப்பேற்பட்ட குழந்தையா இருக்க, அழகாக இருக்குது. தெக்த்வா துவாம் விஜனே வனே, ஜன நடமாட்டம் இல்லாத, விஜனே ஜனங்களே இல்லாத வனத்தில் கொண்டு உன்னை விட்டுட்டு, ரவிசுதம், ரவியுடைய சூரியனுடைய பிள்ளை நீ. துஷ்டாயதா ஸ்வைரிணி, ஸ்வைரிணியே வேசின்னு அர்த்தம். இஷ்டம் போல நடக்கக்கூடியவள், யார் கூட வேணா இருப்பள், அப்படிப்பட்டவள் ஸ்வைரிணின்னு சொல்லக்கூடியது வேசின்னு அர்த்தம். அது வேசி வந்து தான் இந்த மாதிரிலாம் குழந்தைய பெற்றுவிட்டு யாருக்கோ குழந்தைய பெற்றுவிட்டு எங்கேயோ விட்டுட்டு போயிட்டே இருப்பாவும். அடுத்த காரியத்தை அதை மாதிரி நான் இப்படி துஷ்டையாக இருக்கேனேன்ட்டு வருத்தப்படுறா குந்தி. धातु विश्वजननी कात्यायनी कामदा द्रक्ष्ये अहं मुखपङ्कजं सुललितं प्राणप्रियार्हं गता त्यक्त्वा त्वं विजने वने रविसुतं दुष्टा यथा स्वैरिणी. त्वम् इल्ल त्वाम्. पूर्वस्मिन्नपि जन्मनि त्रिजगतां माता न च आराधिता न ध्यातं पदपङ्कजं सुखकरं देव्याः शिवाय स्थिरं तेन अहं सुतदुर्भगा अस्मि सततं त्यक्त्वा पुनस्त्वां वने तप्स्यामि प्रियपातकं स्मृतवती बुद्ध्या कृतं यत् स्वयं. पूर्वस्मिन्नपि जन्मनि, போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் திரிஜகதா மாதா ந ச ஆராதிதா, நான் தேவியை ஆராதிக்கலை, அதனால தான் இந்த கஷ்டம் நான் இப்போ படுறேன். திரிஜகதா மாதா, 3 லோகங்களுக்கும் தேவியாக இருக்கக்கூடிய அந்த பகவதியை நான் ந ச ஆராதிதா, என்னால் ஆராதிக்கப்படவில்லை, நான் கும்பிடலை தேவியை. ஞாத்யாத்தம் பத பங்கஜம், அவளுடைய பாத பங்கஜங்களை, அவள் தேவியுடைய பாத தாமரைகளை நான் கும்பிட்டிருந்தேன், நான் தியானிச்சிருந்தேன், ஆனால் இந்த கஷ்டம் வராது. அப்போ சுககரம் தேவியாக, அது சுகத்தை ஏற்படுத்தக்கூடியது. தேவியோட பாதத்தை நான் தியானிச்சேன்னா அது சுகத்தை ஏற்படுத்தக்கூடியது. தேவியாக சிவாயாக சிரம், சிவான்னு சொல்லக்கூடியவள். தேவிக்கு காத்தியாயினின்னு சொல்கிறோம், சிவான்னு சொல்கிறோம், பார்வதிக்கு சிவான்னு சொல்கிறோம்னா சிவன் சிவா, மங்களத்தை தருபவன்ற அர்த்தத்தில் அவள் சிவா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிவாயாக அந்த தேவியுடைய பாதத்தை நான் சிரம் ந தியாத்தம், லாங்கா நான் தியானிக்கவே இல்லை. தேனாகம், அதனால் தான் இந்த கஷ்டம் எனக்கு. சுதா குழந்தாய், துர்பகா அஸ்மி, பாக்கியம் இழந்தவளாக,
பகம்னு எனது ஐஸ்வர்யம். ஸோ அந்த ஐஸ்வர்யம் இழந்தவளாக அஸ்மி நான் இருக்கேன்ப்பா. சததம் தியக்துவா புனக துவாம்பனே, எப்போதுக்கு அதாவது டோட்டலாக உன்னை விட்டுடுறேன்ப்போ. நீ பின்னாடி உன்னை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேன்னு தெரியாது. அதனால் ஆல்வேஸ் உன்னை விட்டுட்டு புனக துவாம்னு மீண்டும் உன்னை நான் வனத்தில் விட்டு தப்சியாமி நான் தபிக்கிறேன்ப்பா. இப்போ தபிக்க போகிறேன் நான் பிரியமானவனே. பாதகம் ஸ்மிருதவதி, அது பெரிய பாதகம் இல்லையா? குழந்தைய பெற்றுட்டு அதை விடுறது புரூணகத்தின்னு சொல்லுவாள். புரூணகத்தின்னா பிறந்த குழந்தைய கொல்லறதுக்கு சமம். இது அவள் விடுறா இல்லையா, குழந்தைய பிரிகிறா இல்லையா? ஸோ புரூணகத்தின்னு சொல்லும்போது அது பஞ்சமா பாதகத்தில் ஒன்றாருது. அதாவது குருவோட தல்பத்தில் போகிறது, குருவோட பொண்டாட்டியாக அடையிறது, இந்த மாதிரி இப்போ விஷயங்களை பிராமணனை கொள்வது, இதெல்லாம் பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. ஸோ இது மாதிரி நான் அந்த பாதகத்தை நான் நினச்சி பார்க்குறேன். புத்தியாகிருதம் எத் ஸ்வயம், என்னோட புத்தினாலே நான் பண்ணியிருக்கேனே, நானே பண்ணியிருக்கேன். ஸ்வயம் கிருத்தக, நானே தான் பண்ணியிருக்கேன். இதை வேறு யாரும் என்னை தூண்டி விடலை, ஒன்றும் பண்ணல, நானே மந்திரத்தை ஜபிச்சு இப்படி உண்டாக்கிட்டு இருக்கேனே. இந்த பாதகத்தை நினச்சி நான் ரொம்ப தபிச்சு போகிறேனப்பான்னு குழந்தைய பார்த்து சொல்கிறான். पूर्वस्मिन् अपि जन्मनि त्रिजगदां माता न च आराधिता न ध्यातं पदपङ्कजं सुखकरं देव्याः शिवायाः चिरं तेन अहं सुत दुर्भगास्मि सततं त्यक्त्वा पुनः त्वां वने तप्स्यामि प्रियपादकं स्मृतवती बुद्ध्या कृतं यत् स्वयं. सूत उवाच इत्युक्त्वा तं सुतं कुन्ती मञ्जूषायां धृतं किल धात्री हस्ते ददौ भीता जनदर्शनतः तथा. ஓகே, ஸோ சூதர் சொல்கிறார். இப்போது நைமிஷாரண்யத்தில் கதை நடக்கிறது. சவுனகாதி முனிவர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கார். இந்த இத்யுக்த்வா இவ்வாறு அந்த குழந்தைகிட்ட தம் சுதம், அந்த குழந்தை வெள்ளலாம் புலம்பிட்டு குந்தி என்ன பண்ணுறா, மஞ்சூஷாயாம் திருதம், பொட்டியில் வச்சுட்டா குழந்தைய. மஞ்சூஷான பொட்டியில் குழந்தைய வச்சாச்சு. திருதம் கீழே வச்சுட்டு தாத்ரி ஹஸ்தே ததோ, அவளே கொண்டு போனால் யாரையும் சந்தேகப்படுவான். அதனால அந்த சேடி பெண்ட்டை அவள் கையில் கொடுத்துட்றான் அந்த பொட்டியை. ஸோ ததோ பீதா ஜனதர்ஷனத்தக பீதா, மக்கள் யாரையும் பார்த்துருவாளோ, அப்படி அவள் பார்க்கக்கூடாதே அப்படிங்கிறதுனால பயந்து போய் அவள் கையில் அந்த செடி பெண்ணோட கையில் கை கொடுத்தாள் அவள். इत्युक्त्वादं सुतं कुन्ती मञ्जूषायां धृतं किल धात्री हस्ते ददौ पीता जनदर्शनतः तथा. स्नात्वा त्रस्ता तथा कुन्ती पितृवेश्मनि उवाससा मञ्जूषा वहमाना च प्राप्ता हि अधिरतेन वै. स्नात्वा எல்லாம் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு திரஸ்தா ததா குஞ்சி, பயந்து போன அந்த குந்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பித்ருவேஷ்மணி அப்பாவுடைய கட்டடம், அப்பாவோட வீடு போயிட்டா. ஸோ வேற எங்கேயோ தனியாக இருந்து குழந்தைய பெற்று எல்லாம் முடிச்சு வேலையை முடிச்சுவிட்டு நேராக அப்பா வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ பித்ருவேஷ்மணி அதான் குந்தி போஜன் தான் ராஜா. ஸோ அவள் வீட்டுக்கு வந்துட்டா. ஸோ உவாசனை வசித்தாள், அவள் அங்கே போய் வசிக்கிறாள். மஞ்சூஷா வகமானா, அப்படியே அந்த பொட்டி அந்த வனத்துக்குள்ளே ஒரு ரிவரில் விட்டுருக்காவான். ஸோ அந்த ரிவர் அப்படியே போயிட்டு இருக்குது. பிராப்தாகி அதிரத்தேன, அதிரத்தன் தானே வப்பா, ஒரு தேரோட்டியாக இருக்கக்கூடியவன் அவன். ஸோ அதிரத்தன் என்ற அவனோட கைகளில் அடைந்தது அந்த பொட்டி. பிராப்தா அடைந்தது, சல்யன் இல்லை, அதிரத்தன்னு பேர். ஆமாம். ராதா सूतस्य भार्या वै तया असौ प्रार्थितः सुतः कर्णः अभूत् बलवान् वीरः पालितः सूतसद्मनि. பார்த்தீங்களா, சூத்த உவாச்சான்னு பார்க்குறோம். இங்கே சூத்தான்னு வருது. சூத்தானா ரெண்டு அர்த்தம் இருக்குது. அப்போ சூத்தானா ஒரு ஆளோட பேர் சூத்தர், இங்கே சூத்தான்னு சொன்னால் தேரோட்டின்னு அர்த்தம். ஸோ ராதா சூத்தசிய பாரியா, ராதான்னு பேர், அவள் பொண்டாட்டி பேர். அதிரத்தன் அவளோட பொண்டாட்டி இந்த ராதா. ஸோ பாரியா அவளுடைய பொண்டாட்டியாக இருக்காள். தயா அசௌ பிரார்த்திதாக சுத்தக, ஓகே நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அந்த அவனை குழந்தைய, அந்த சுத்தகாங்கிறது குழந்தை. ஸோ குழந்தைய நம்மளே வளர்க்கலாம் பிரார்த்தனை பண்ணி கேட்குறா. கர்ணக அபூத் பலவான் வீரக, அந்த கர்ணனாக பிறந்த அந்த குழந்தை பலசாலியாக வீரனாக சூத்த சத்மனி பாலித்தக, சத்மன இருப்பிடம் சொன்னோம் இல்லையா, அவனோட வீட்டில் அந்த தேரோட்டோட வீட்டில் பாலித்தக, பாலனம் போஷணம்னு இது ரட்சிக்கப்பட்டு வளர்க்கறது, அந்த குழந்தை வளர்றதுங்க. राधा सूतस्य भार्या वै तया असौ प्रार्थितः सुतः कर्णः अभूत् बलवान् वीरः पालितः सूतसद्मनि. कुन्ती विवाहिता कन्या पाण्डुना सा स्वयंवरे माद्री चैव अपरा भार्या मद्रराजसुता शुभा.
ஸோ குந்தி விவாகிதா, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுதுப்போ. அந்த கன்னிகையாக இருந்தவளுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுது. கன்னியா ரூபத்தில் தான் இருக்கா, அவள் தான் கன்னிகை ஆகிட்டாளே. ஸோ அவள் கல்யாணம் ஆகிடுது. பாண்டுவால் கல்யாணம் பண்ணிக்கப்பட்டா. ஸ்வயம்வரத்தில் பாண்டுவா கல்யாணம் பண்ணிட்டாவ. மாதிரீச்ச ஏவ அபராபாரியா, இன்னொரு பொண்டாட்டியும் பாண்டுக்கு இருந்தால், அவள் பேர் மாதிரி. அந்த மாதிரி யாருன்னா மத்ரராஜனுடைய பெண்ணு. சோபனமாக இருக்கா, அவள் அழகாக இருக்கா மாதிரி. विवाहिता कन्या पाण्डुना सा स्वयंवरे माद्री च इव अपरा भार्या मद्राजसुता शुभा. மாதிரி சைவ அபரா பாரியா மத்ரராஜ சுதா சுபா. ஓகே. மிருகயாம் ரமமாணஸ்து வனே பாண்டுः மகாபலः ஜகான மிருகபுத்யா து ரமமாணம் முனிம் வனே. கதை ஃபாஸ்ட்டாக போகிறதுங்க. ஸோ ரமமானம் முனிம்பனே, ரொம்ப ரமிச்சுன்னு இருக்கார். ஒரு முனிவர் இருக்கார், ஒரு பொண்டாட்டியும் ஆம்படியானமா சேர்ந்து ஜோடியாக சேர்ந்து இருக்காம. அந்த சமயத்தில் மிருகயாம் ரமமானகா தூ, இது வேட்டையாடுறதுல ரொம்ப இஷ்டப்படக்கூடிய பாண்டு. அவருக்கு வேட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். ரமமானகன்னா ரமிக்கக்கூடியவர், வேட்டை செய்வதில் ஆசைப்படக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த பாண்டு வனே மகாபலக, மகாபலம் பொருந்திய அந்த பாண்டு காட்டுக்கு வேட்டையாட போகும்போது மிருகபுத்தியா, அது ஏதோ மான்னு நினச்சுட்டார். தள்ளி இருக்கிறோச்சு அவருக்கு தெரியல, ஆள்களை தெரியல, ஏதோ சத்தத்தை வச்சுன்னு அவர் வேட்டையாடிட்டார். ஜகான முனிம். ஸோ அவர் கொன்னுட்டார் அந்த முனிவரை. அவர் எப்படி இருக்கார், பொண்டாட்டியோடு சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் அந்த முனிவரை கொன்னுட்டார் இந்த பாண்டு. शप्तः तेन तदा पाण्डुः मुनिना कुपितेन च स्त्रीसङ्गं यदि कर्ता असि तदा ते मरणं ध्रुवम्. ஸோ பாண்டுகு முனினா குப்பித்தேன. ஸோ அவர் கோவம் வந்துடுது. என்னடா அது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சாபத்தை கொடுத்துப்புறார் அவர். ஸோ முனினா குப்பித்தேன, கோபப்பட்ட முனிவரால் சப்தகன்னு சபிக்கப்பட்டார். ஸோ தேன சப்தகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சாபம் கொடுக்கறது, சபதம் பண்ணி சொல்கிறது. நான் சபதமிட்டு சொல்கிறேன், சப்தாமி அப்படி சொன்னால் நான் சபதமிட்டு சொல்கிறேங்கிறதுக்கும் சப்தக தான் வார்த்தை. பிரதிஜாம்னு சொன்னாலும் பிரதிஜை பண்ணுறதுக்கு சபதம்னு ஒரு வார்த்தை, அந்த இன்னொரு வார்த்தை இருக்குது. ஸோ சப்தகன்னு இங்கே சபிக்கப்பட்டார். தேன ததா, அந்த முனிவரால் சபிக்கப்பட்டார் அந்த பாண்டு. ஸ்திரீ சங்கம் எதி கர்த்தாசி, நீ உன்னோட பொண்டாட்டியோடு கூட சேர்ந்தா என்றால், அதை சங்கமித்தா என்றால், ததா தே மரணம் துருவம், கட்டாயம் நீ செத்து போயிடுவேன், மண்டை விட்டு செத்து போயிடுவேன்றார். அது ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். शब्दः तेन तथा पाण्डुः मुनिना कुपितेन च श्रीसङ्गं यदि कर्ता असि तथा ते मरणं ध्रुवम्. इति शप्तः तु मुनिना पाण्डुः शोकसमन्वितः त्यक्त्वा राज्यं वने वासं चकार वृषदुःखितः. இவ்வாறு சபிக்கப்பட்ட முனிவரால், ஸோ முனிவரால் சபிக்கப்பட்டார் இல்லையா பாண்டு, முனிவரால் சபிக்கப்பட்ட அந்த பாண்டு சோக சமன்விதோட சோகமாயிடுது. ஐயோ இனிமேல் பொண்டாட்டியோட சேரவே முடியாது, ப்ராப்ளம் ஆகி போச்சு இப்போ. ஸோ சோகத்தால் இன்னும் குழந்தை விட பிறக்கலை அவனுக்கு. ஸோ ராஜ்யம் தெக்துவா, இனிமேல் நான் ராஜ்யத்திலிருந்து பிரயோஜனம் இல்லை, எனக்கு இந்த வம்சத்தெல்லாம் வளர்க்கறதுக்கு வழி கிடையாது, இனிமேல் நான் ராஜ்யத்தை ஆண்டும் பிரயோஜனம் இல்லை, நான் காட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட்டேன். ஸோ வனேவாசம் சக்கார, வனத்தில் போய் வசிக்க ஆரம்பித்தார். பிரிஷ துக்கிதக, ரொம்ப துக்கப்பட்டு வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போயிட்டார் அவர். शब्दः तु मुनिना पाण्डुः शोकसमन्वितः त्यक्त्वा राज्यं वने वासं चकार वृषदुःखितः. कुन्ती माद्री च भार्ये द्वे जग्मतुः सह संगते सेवनार्थं सती धर्मं संश्रिते முனிசத்தமாகான்னு கூப்பிட்றார். ஹே முனிவர்களே, சவுனகாதி முனிவர்களே, எங்கள் சூத்தர் கதை சொல்லிட்டு இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும் அப்பப்போ. ஸோ முனிவர்களே, குந்தி மாதிரிச்ச துவே பாரிய, ரெண்டு பொண்டாட்டி பாண்டுக்கு, ரெண்டு பேருமே ஜக்மத்துக்கும் சக, அவள் கூடயே போயிட்டான். சங்கத்தே, அவர் கூடயே பாண்டு கூடயே வனவாசம் சென்று விட்டார்கள் ரெண்டு பேரும். பொண்டாட்டி கூடயும் போகலாம், பொண்டாட்டி பிள்ளைகளோட கண்ட்ரோலில் விட்டுட்டும் போகலாம். ஒரு ராஜா வானப்பிரசாசனம் போகிறது, இவள் குழந்தையும் இல்லையா, ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டா பாண்டு கூட சேவனார்த்தம். ஸோ பாண்டுக்கு ஏதாவது சேவை பண்ணலாம், இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறோம் ராஜ்யத்தில், அதனால் அவருக்கு சேவை பண்ணலான்னு சொல்லிட்டு சதி தர்மம் சம்ஸ்ரித்தே, சதி பெண்கள், சதி தேவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கொண்டு, அதில் ஆசிரியம் பண்ணிக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள் முனிசத்தமாக. ஹே முனிவோர்களேன்னு சொல்கிறார், கதை சொல்கிறாருங்க.
कुन्ती माद्री च भार्या द्वे जग्मधुः सह सङ्गते सेवानार्थं सती धर्मं संश्रुते मुनिसत्तमाः गङ्गातीरे स्थितः पाण्डुः मुनीनाम् आश्रमेषु च शृण्वानः धर्मशास्त्राणि चकारं दुश्चरं तपः. ஸோ கங்கை நதிக்கரையில் பாண்டு போகிறான். கங்கை நதிக்கரையில் ஒரு ஆசிரமங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு உட்காந்துருக்கா. எப்போவுமே நதிக்கரையில் தான் ஆசிரமத்தெல்லாம் பண்ணிட்டு உட்காருவா. யாருனாலுமே நதிக்கரையில், ஏன்னா அவளுக்கு தண்ணி வேணும், எல்லாம் வேணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் நிறைய ஆசிரமங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவரும் அங்கே போய் உட்காந்துக்கிறார். பாண்டுகு முனினாம் ஆசிரமேஷுச்ச, ஒரு ஆசிரமத்தையும் கூட அவள் கூட இருக்கிறார் போட்டிருக்கா. அவெல்லாம் இப்போ ராமரை நிறைய முனிவர்கள் ஆசிரியமாக கொண்டார் இல்லையா, நீங்கள் வாங்கோ எங்கள் கூட இருங்கோன்னு சொல்லிட்டு 10 மாதம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இவரும் முனிவர்களோட ஆசிரமத்தோடு இருக்கார் இவர் பாண்டு. சுண்வானக தர்மசாஸ்திராணி, முனிவர்கள் என்ன பண்ணுவாள், நிறைய தர்மசாஸ்திரம் சொல்லிகிட்டே இருப்பாள், நல்ல விஷயங்கள் எல்லாம் போதிச்சுட்டே இருப்பாள். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கார் பாண்டு. சகார துஷ்சரம் தபக, செய்ய முடியாத தபஸு, யங் ஏஜ் தான் இருந்தாலும் ஒரு தபஸையை மேற்கொண்டு அந்த காட்டில் இருக்கார் அவர். गंगा तीरे स्थितः पाण्डुः मुनीनाम् आश्रमेषु च शृण्वानः धर्मशास्त्राणि चकार दुष्करं तपः. कथायां वर्तमानायां कदाचित् धर्मसंश्रितम् अशृणोत् वचनं राजा सुपृष्ठं मुनिभाषितम्. ஸோ கதாச்சின்னா ஒரு முறை, சம்டைம்ஸ். அப்போது தர்ம சம்ஸ்கிருதம் கதாயாம், தர்மத்தோடு கூடிய கதைகள், இவன் சொல்கிற கதை எல்லாமே தர்மத்தோடு கூடிய கதைகள் அப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த கதைகள்லாம் வர்த்தமானாயாம் அப்படின்னு கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. முனிவர்கள்லாம் ஆசிரமத்தில் அந்த கதையெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் முனிபாஷிதம் சூப்ரிஷ்டம் வச்சனம், அதாவது முனிவர்கள் சொன்ன வச்சனங்கள் அவளை நல்ல, அதாவது என்ன சொல்லுவா, குழந்தை இருந்தால் தான் அவளை நம்ம நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றுவா, இந்த அதெல்லாம் தர்மம் சொல்கிறது, அதெல்லாம் கூட சொல்லியிருப்பாவா. ஸோ அவள் என்ன சொல்கிறா, அடுத்த ஸ்லோகத்தில் தான் வருது, அவள் என்ன சொல்கிறாங்கிற விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் வருது. ஸோ முனிவர்களை சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா. அஸ்ருணோத் ராஜா வச்சனம், அந்த வாக்கியத்தை ராஜா கேட்டார். कथायां वर्तमानायां कदाचित् धर्मसंस्कृतम् अशृणोद्वचनं राजा सुपृष्टं मुनिभाषितम्. अपुत्रस्य गतिः नास्ति स्वर्गे गन्तुं परन्तप येन केनापि उपायेन पुत्रस्य जननं चरेत्. ஸோ அபுத்திரஸ்ய, புத்திரன் இல்லாதவனுடைய கதியே கிடையாதுப்பா, அவன் கதி கட்டு தான் போகணும். ஸோ அதனால் அவருக்கு நல்ல கதி கிடைக்காது, நாஸ்தி கிடையாது. சொர்க்கே கந்தும், சொர்க்கத்துக்கு போக முடியாது, நல்ல கதியெல்லாம் கிடைக்காது. பரந்தப்ப அனுபவப்படுறா, எதிரிகளை வாட்டக்கூடிய பாண்டுவே, ஏன்னா நிறைய ராஜ்யங்கள்லாம் ஜெயிச்சிருக்கார் பாண்டு, பெரிய ராஜாவாக இருந்து ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கார். இப்போ இங்கே வந்துட்டார். ஸோ பரந்தப்ப, எதிரிகளை வாட்டக்கூடிய பாண்டு, உனக்கு குழந்தையில உனக்கு நல்ல கதி கிடையாது. ஆகவே ஏன கேனாபி உபாயன, ஏதாவது ஒரு உபாயத்தை பண்ணு, எப்படியாவது ஒரு குழந்தைய பெற்றுக்கோ, வேறு வழி கிடையாது அப்படிங்கிறா. ஏனக்கேனாபி உபாயன, ஏதாவது ஒரு உபாயத்தை வச்சுட்டு புத்திரசிய ஜனனம் சரேத்து, ஒரு குழந்தைய பெற்றுக்கிற வழியப்பாருன்னு சொல்லி கொடுக்குறா முனிவர்கள். अपुत्रस्य गतिः नास्ति स्वर्गे गन्तुं परन्तप येन केनापि उपायेन पुत्रस्य जननं चरेत्. अंशजः पुत्रिका पुत्रः क्षेत्रजः गोलकः तथा कुण्डः सहोडः कानीनः क्रीतः प्राप्तः तथा वने. இப்போ எத்தனை விதமான குழந்தைகள் இருக்குது, ஏதாவது ஒரு உபாயத்தில் குழந்தை பெற்றுக்கணும், ஏதாவது ஒரு வழியில் ஏகப்பட்ட வழிகள் இருக்காங்க குழந்தைய பிறக்கிறதுக்கு. அம்சஜகா இதான் நேராக தனக்கு பிறக்கிறது. ஸோ தன்னோட பொண்டாடி கூட சேர்ந்து இந்த பொண்டாடி கர்ப்பம் அடைஞ்சு பிறக்கிற குழந்தை அம்சஜகா, தன்னுடைய அம்சத்திலேருந்தே வரான். ஆத்மாவை புத்திரகான்னு சொல்லிட்டு தானே குழந்தையாக பிறக்கிறான் அப்படின்னு அம்சஜகா. இது முதல் டைப் ஆஃப் குழந்தை. புத்திரிகா புத்திரகான்னா புத்திரி, தன்னோட பெண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிறக்கிற முதல் குழந்தை எனக்கு தான்னு சொல்லிவிடுவான். இப்படி ஒரு புத்திரிகா இது விவாகம்னே உண்டு. புத்திரிகா தர்ம விவாகம்னு சொன்னாலே ஒரு கண்டிஷனில் தான் அந்த கல்யாணம் நடக்கும். என் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன், உங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை எனக்கு தரணும், ஏன்னா எனக்கு பிள்ளை குழந்தை இல்லை, ராஜ்யத்தை ஆடுற குழந்தை இல்லை, ஆகவே உங்களோட முதல் குழந்தைய எனக்கு தரணும் அப்படி கேட்டு வாங்குவான். ஸோ இப்படி ஒரு குழந்தை பிறந்தா அப்படி ஒரு குழந்தை பிறக்கலாம். இப்போ இவனுக்கு அந்த குழந்தைய வழி இல்லை, புத்திரிகா புத்திரா எப்படி வரும், இவனுக்கு குழந்தையே இல்லையா, அப்போ புத்திரிகா புத்திரா இந்த சான்ஸ் இவனுக்கு இல்லை. சேத்திரஜகன்னு சொன்னான்னா பொண்டாட்டியோடு வயிற்றுலேருந்து பிறக்கிறது, ஆனால் இவனுக்கு தான் பிறக்கணும் அவசியம் இல்லை. ஐவிஎஃப், இதுதான் ஐவிஎஃப். ஸோ இல்லை, ஆமாம், அந்த மாதிரி பிறக்கக்கூடிய சேத்திரஜக அப்படி. அப்புறம் கோலக்ககான்னு சொன்னான்னா அவள் வந்து விடோ ஆகிட்டா, ஹஸ்பண்ட் செத்து போயாச்சு.
ஹஸ்பண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் இப்போ இந்த இவாள்லாம் பிறந்தா இல்லையா, திருதராஷ்டிரன் பாண்டுவெல்லாம் பிறந்தா இல்லையா. ஸோ கோலகன விடோவர், அப்போ விடோ இது பொண்டாட்டி இருக்கா, ஆம்பளையா செத்து போயாச்சு. ஸோ வேறு யாராவது ஒரு முனிவர் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த மாதிரி பிறக்கிறது கோலகான்னு பேர் அந்த குழந்தைக்கு. குண்டகன்னு சொன்னான்னா டைவர்ஸின்னு வச்சுக்கொண்டிதான். ஏன்னா தன்னுடைய ஹஸ்பண்டு இருக்கான், உயிரோடு இருக்கான், ஆனால் அவனை விட்டுட்டு இன்னொரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டான். அப்போது அவள் டைவர்ஸி தானே, அவள் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு குழந்தை பிறக்கிறது, அதுக்கு பேர் குண்டகான்னு பேர். சகோடகான்னா கல்யாணம் ஆகிறோச்சே அவள் பிள்ளையாண்டிருக்கான், அந்த குழந்தையோடைய சேர்த்து இவன் கல்யாணம் பண்ணிருக்கான். ஊடகன்னா மேரேஜ் பண்ணுற போதே அவள் விளையாண்டுருக்கா, அப்படி ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்தானே அதுக்கு பேர் சகோடகான்னு பேர். அப்புறம் காணினகன கன்யாவாக இருக்கும்போது பிறந்த குழந்தை, அதுதான் இந்த கர்ணன். ஸோ காணினக, அதாவது கன்யா தன்மையாக இருக்கும்போதே கல்யாணமே ஆகலை, அப்போ ஒரு குழந்தை பிறந்துருது, அது காணினகன்னு பேர் அந்த குழந்தை. கிரீத்தக, யார்கிட்டையும் விலைக்கு வாங்கினார் இல்லையா கரிச்சந்திரன். ஸோ ரோஹித்துக்கு பதிலாக ஏதாவது ஒரு குழந்தை வேணுன்ட்டு விலைக்கு வாங்கினார் இல்லையா அஜீகத்தனோட பிள்ளைய. ஸோ அது மாதிரி பிள்ளைகளுக்கு கிரீத்தக, அப்படியும் குழந்தை வச்சுக்கலாம், ஒரு குழந்தை கிடைக்கும். பிராப்தக ததா வனே, ஏதோ வனத்தில் போகிறா, கீழே ஏதோ குழந்தை கிடக்கு, யாரோ விட்டுட்டு போயிட்டா, அந்த குழந்தைய தூக்கி எடுத்து வளர்க்குறது. ஸோ வனே பிராப்தக, ஸோ வனத்தில் ஏதாவது குழந்தைகள், இப்படி பல விதமாக குழந்தை உபாயம் இருக்குப்பா, ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குழந்தைய வச்சுக்கோ அப்படிங்கிறார் இங்கே முனிவர்கள். अंशजः पुत्रिका पुत्रः क्षेत्रजः गोलकः तथा कुण्डः सहोडः कालिनः क्रीतः प्राप्तः तथा वने. कानीनः दत्तः केनापि च अशक्तौ धनग्राही सुताः स्मृताः उत्तरोत्तरतः पुत्रा निकृष्टा इति निश्चयः. केनापि दत्तः அசக்தவனா சக்தி இல்லாதவன், குழந்தைய வளர்க்கறதுக்கு பெற்று போட்டுட்டானே தவிர வளர்க்க சக்தி இல்லை, அப்படி யாராவது தானமாக கொடுப்பா குழந்தைய, நீங்கள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடாப்டட் சன்னு சொல்லலாம். இதை அடாப்ஷனில் வாங்கிக்கிறது, இன்னொருத்தரோட குழந்தைய அடாப்ட் பண்ணி வாங்கிக்கிறது. ஸோ அப்படி தன்னை சக்தி இல்லாததுனால தன் குழந்தைய யாராவது தருவா, அம்மா அந்த மாதிரி குழந்தைய வச்சுக்கலாம். இதில் இப்படி வரிசையாக சொல்லிட்டார் இல்லையா, அம்சஜகா தான் முதல்ல தனக்கே பிறக்கிற குழந்தை, அது அம்சஜகா, அதுதான் ஒசத்தியான குழந்தை, பாக்கியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கீழானது. ஸோ அப்படி சொல்கிறாருங்க. ஸோ தனகிராகி சுதாக ஸ்மிருதாக, தனகிராகின்னு அதுக்கு பதிலாக பணம் கொடுப்பா, அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணுறோச்சே அவளுக்கு பணம் கொடுப்பா. அப்படி அந்த மாதிரி பல விதமான குழந்தை இருக்கப்பா. உத்தரோத்தரத்தக, ஸோ மேலேந்து வரும்போது மேலே போடுறோச்சே அந்த இருக்கிறதுலே நிகிருஷ்டான்னு சொன்னான்னா கீழானவன் மேலேருந்து வரும்போது அந்த வரிசையாக 1 2 3 4 5 6ன்னு மேலே 7 8 9 10 எல்லாம் போடுறோச்சே அது கீழானது. ஸோ நம்பர் 1 வந்து மேலான குழந்தை, வரிசையாக நெக்ஸ்ட்னு போகிறச்சோ இதெல்லாம் கீழான குழந்தைகள்ப்பா. புத்திராக இது நிச்சயக, அது நிச்சயமாக அப்படித்தான். ஸோ இருக்கிறதுலே அடாப்டட் சன் தான் மோசமானதுங்கிறான். ஸோ ஒய்ஃபுக்கு பிறந்தா கூட 1 பேரண்டிங் இருக்கு இல்லையா, 2 பேரண்ட் இல்லாட்டா ஒரு பேரண்ட்டு, ஐவிஎஃப்லாம் கூட அம்மா பெற்றுக்கிறா இல்லையா. ஸோ அதெல்லாம் இது பெட்டர், அடாப்ஷனை விட அது பெட்டர். கடைசியில் தான் அடாப்டட் சொல்லிட்டார். दत्तः केनापि च अशक्तौ धनग्राही सुतः संस्मृताः उत्तरोत्तरतः पुत्रा निकृष्टा इति निश्चयः. इति आकर्ण्य तदा प्राह कुन्तीं कमललोचनां सुतम् उत्पादय आशुत्वं मुनिं गत्वा तपो अन्वितम्. ஸோ இதை கேட்ட உடனே, இந்த சாஸ்திரத்தை கேட்டுட்டார் பாண்டு. உடனே குந்தி பார்த்து சொல்கிறார், மூத்த பண்டாட்டி இல்லையா, கமலலோச்சனாம் குந்தி, அழகிய தாமரை கண்டருடைய குந்தியை பார்த்து அவர் பேசுகிறார் பாண்டு. சுத்தம் உத்பாதைய ஆஷு, சீக்கிரம் போய் குழந்தைய பெற்றுக்கோ, போ என்னால் தானே குழந்தை தர முடியாது, நீ ஏதாவது ஒரு முனிவர்கிட்ட போ, முனிம்கத்வா ஒரு முனிவர்கிட்ட போ, தபோஹன்விதம் தபசோடு கூடிய முனிவர், நல்ல முனிவராக இருக்கணும், அப்போ தான் நல்ல குழந்தை பிறக்கும். அதனால தபசோடு கூடிய முனிவரிடம் போய் நல்லபடியாக ஒரு குழந்தையை பெற்றுக்கோ, உத்பாதைய ஆஷு, சீக்கிரமே பெற்றுக்கோமா அப்படின்னு ஆர்டர் போடுறார் குந்தியை பார்த்து. आकर्ण्य तथा प्राह कुन्तीं कमललोचनां सुतम् उत्पादय आशुत्वं मुनिं गत्वा तपो अन्वितं. मम आज्ञया न दोषः ते पुरा राज्ञा महात्मना वसिष्ठाब्जनितः पुत्रः सौदासेन इति मे श्रुतम्. ओके,
என்னுடைய ஆக்கை நான் சொல்லி தான் நீ போகிற, அதனால் உனக்கு தோஷம் கிடையாது. நீயே தனியாக போய் தேடின்னு போகல, யாரையாவது தேடின்னு போகிறேன்னு நீ போகல. நான் என்னுடைய கட்டளைனால நீ போகிறதுனால நான் உனக்கு தோஷம் கிடையாதுமா, அந்த பாவம் கிடையாது உனக்கு. புறா ராஜ்ஞா மகாத்மனா ராஜ்ஞா, மகாத்மாவாக ஒரு ராஜா இருந்தார். யார்? சுதாசன்னு சௌதாசன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். வசிஷ்டர் மூலமாக ஆக்சுவலாக சௌதாசனுக்கும் அவள் யார்? ஸோ மதயந்திக்கும் சௌதாசனுக்கும் குழந்தைய பிறக்கலை. ஈஸ்வாக வம்சத்தில் நிறைய பேருக்கு இப்படி குழந்தைய பிறக்காது. ஸோ அதனால சௌதாசன் என்ன பண்ணிட்டான், மதயந்தியை பார்த்து நீ வசிஷ்டர்கிட்ட ஒரு குழந்தைய பெற்றுக்கோ சொல்லிட்டான். ஸோ அதனால வசிஷ்டர் மூலமாக சௌதாசன் ஒரு குழந்தைய பெற்றான், நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா, அதனால தப்பில்லை நீ போன்றார் இங்கே பாண்டு. मम आज्ञया दोषकते पुराराज्ञा महात्मना वसिष्ठाच्चरितः पुत्रः सौदासेन इति मे श्रुतम् तं कुन्ती वचनं प्राह मम मन्त्रः अस्ति कामदः दत्तः दुर्वाससा पूर्वं सिद्धिदः सर्वथा प्रभो. ஸோ குந்தி அவர்கிட்ட பார்த்து சொல்கிறா, இப்போ தான் சொல்கிறா விஷயத்த, வசனம் பிராக அவரை பார்த்து சொல்கிறா, மம மந்திரஹஸ்தி, எங்கிட்ட மந்திரம் இருக்குங்கிறான். காமதக, என்னோட இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் எங்கிட்ட இருக்குப்பா. தத்தக துர்வாசசா, துர்வாசர் எனக்கு கொடுத்துருக்காரு அந்த மந்திரம். பூர்வம் சித்திதக, அதாவது அதை பூர்வம் முன்னாடியே அது சித்தியை கொடுக்கக்கூடியது. சித்திதகன்னது மந்திரம் நான் எது நினைக்கிறேனோ அது சித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் எனக்கு துர்வாசர் கொடுத்துருக்கார். சர்வதா சித்திதக, ஆல்வேஸ், அது வேஸ்டே போகாது. ஏன்னா டெஸ்ட் வேறு பண்ணியிருக்கா முன்னாடி, அது சொல்ல முடியுமா? சொல்லலை. ஸோ சித்தி சர்வதா சித்திதாக, எப்போ நினச்சாலும் அது சித்தியை கொடுக்கும். அப்போ பிரபோ என்கிட்ட அந்த மந்திரம் இருக்குன்றா. निमन्त्रये अहं यं देवं मन्त्रेण अनेन पार्थिव आगच्छेत् सर्वथा असौ वै मम पार्श्वं निमन्त्रितः. निमन्त्रये, निमन्त्रणம்னா என்னது? இன்வைட் பண்ணுறது, கூப்பிடுறது. கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் நிமந்திரண பத்திரிகை, ஆமந்திரணம், நிமந்திரணம் எல்லாம் இன்விடேஷன் லெட்டர். ஸோ நிமந்திரையே அகம், நான் யாராவது ஒரு ராஜா இவரை கூப்பிட்றேன், தெய்வத்தை கூப்பிட்றேன். எம் தேவம், எந்த தேவனை நான் கூப்பிட்டாலும், மந்திரேன அனேன, இந்த மந்திரத்தை வச்சுட்டு நான் எந்த தேவனை கூப்பிட்டாலும், பார்த்திவ ஹே ராஜா பாண்டுவே ஆகச்சே சர்வதா, ஸோ கண்டிப்பாக வந்தே அவர். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அந்த தேவன் யாராக இருந்தாலும் வந்தே ஆகணும். ஸோ சர்வதா ஆல்வேஸ் அவர் வந்தே ஆகணும், வருவார். வை மம பார்ஷ்வம் நிமந்திரித்தகா, எங்கிட்ட நிற்பார் அவர். ஸோ நான் கூப்பிட்ட என்னுடைய அழைப்பின் பேரில் மம நிமந்திரித்தகா, என்னால் அழைக்கப்பட்டு அவர் என் பக்கத்தில் வருவார். நிமந்திரயே அகம் யம் தேவம் மந்திரேண அனேன பார்த்திவ ஆகச்சேத் சர்வதா அசௌ வை மம பார்ஷ்வம் நிமந்திரிதः. भर्तुः वाक्येन सा तत्र स्मृत्वा धर्मं सुरोत्तमं संगम्य शुशुवे पुत्रं प्रथमं च युधिष्ठिरं. ஸோ பர்த்துருவாக்கியன, அவருடைய வாக்கியத்தை கேட்டு அவர் ஓகே சொல்லிட்டார். ஸோ தத்திர ஸ்மிருத்வா தர்மம், யமராஜன் நினைக்கிறார் தர்மராஜன். ஆக்சுவலாக யமனுக்கும் தர்மனுக்கே வித்தியாசம் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தோம்னா தர்மராஜா பித்ருக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கார்னு வருது தர்மராஜன். அப்போது யமராஜனுக்கும் தர்மராஜனுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி வருது அந்த இடத்துல பார்த்தோம்னா. ஏன்னா ரெண்டும் ஒன்று தான், ஒரு பேரல். இப்போது மித்ரா வர்ணர்கள்னு சொல்கிறோம். வர்ணனோட ஆப்சன்ஸில் மித்ரன் அந்த காரியத்தை பண்ணுவேன். ஒரு நாளைக்கு லீவ் போட முடியாது, வர்ணனுக்கு எப்போது அவரே டியூட்டி பார்க்கணுமே. அப்போ அவர் லீவ் போட்டார்னா மித்ரா அதனால தான் மித்ரா வர்ணர்கள் 2 பேரும் ஒரே ஐடென்டிக்கல் தான், 2 பேரோட வேலையும் ஒரே வேலை தான். அது மாதிரி தர்மராஜன் யமனுக்கும் ஒரே வேலை தான். ஸோ யமன் இல்லையான தர்மராஜன் வேலையை பார்ப்பேன். நார்மலாக நம்ம பாகவத்தில் பார்க்குறோச்சு அரியமாக தான் பித்ருக்களுக்கெல்லாம் அதிபதினு பார்க்குறோம். பட் இங்கே தேவி பாகவத்தை பின்னாடி படிக்கிறோச்சே வருது தர்மராஜா பித்ரு தெய்வமாக அதிபதியாக இருக்காருன்னு. ஸோ அப்படி தர்மராஜனை வேண்டின்றால் சுரோத்தமம். ஸோ யமனானும் சரி தர்மராஜனாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். ஸோ சுரோத்தமம், சுரர்களுக்கெல்லாம் பெரிய தெய்வமான தெற்கு திசை தெய்வமானவரை கூப்பிட்றான். சங்கம்ய சுஷுவே புத்திரம், அவரோடு கூடி ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள். பிரதமம் புத்திரம், முதல் பிள்ளை யுதிஷ்டிரம். யுதிஷ்டிரனுக்கு அர்த்தம் என்னது? யுத்தே ஸ்திரக யுதிஷ்டிரக, யுத்தத்தில் எப்போதுமே ஸ்திரமாக நிற்பன், எந்த யுத்தத்திலையும் பயப்பட மாட்டான். அபராஜிதகான்னு பேர் அவனுக்கு, யாராலும் ஜெயிக்கப்பட முடியாது. அப்போ ஏற்பட்ட யுதிஷ்டிரனை முதல் குழந்தையாக பெற்றெடுத்தாள் குந்தி.
பேர் தர்மர் தான், யுதிஷ்டிரன்னு பேர். தர்மர்னு சொல்கிறோம், நான் தமிழில் தர்மர்னு சொல்கிறோம். वाक्येन सा तत्र स्मृत्वा धर्मं सुरोत्तमं संगम्य शुशुवे पुत्रं प्रथमं च युधिष्ठिरम् वायोः वृकोदरं पुत्रं जिष्णुं चैव शतक्रतोः वर्षे वर्षे त्रयः पुत्राः कुन्त्या जाता महाबलाः. ஸோ வாயுவை கூப்பிட்டா அடுத்த குழந்தைக்கு ஒரு வருஷம் கேப்பு. ஸோ ஒரு வருஷம் கழிஞ்சு தான் அடுத்த குழந்தை பிறக்கிறது. ஏன்னா அப்படி ஒழுங்கான கர்ப்பம் தரித்து பெற்றிருக்காங்க. ஸோ வாயு மூலமாக விருக்கோதரனை பீமனை பெற்றால். விருக்க உதரம்னு என்னது? சென்னாய் போன்ற வயிற்றை உடையவன். விருக்கன்னு சென்னாய், அப்போ நிறைய சாப்பிடுவன். அப்படிப்பட்ட பீமனை பெற்றெடுக்கிறான் புத்திரன் பீமனை. ஸோ ஜிஷ்ணு அர்ஜுனன். சைவ சதக்ரதோஹோ, இந்திரனுக்கு சதக்ரதுன்னா 100 யாகத்தை செய்த இந்திரன் மூலமாக அர்ஜுனனை பெற்றெடுத்தாள். திரயக புத்திராக, இப்படி ஒரு வருஷம் மூலமாக கேப்பில் 3 வருஷங்களில் 3 குழந்தைகள். திரயக புத்திராக 3 குழந்தைகள். குந்தியா ஜாத்தா மகாபலாக, குந்திக்கு பிறந்தார்கள். ஒரு நிமிஷம். वायोः वृकोदरं पुत्रं जिष्णुं चैव शतक्रतोः वर्षे वर्षे त्रयः पुत्राः कुन्त्या जाता महाबलाः. माद्री प्राह पतिं पाण्डुं पुत्रं मे कुरु सत्तम किं करोमि महाराज दुःखं नाशय मे प्रभो. நான் மாதிரி பார்க்குறா, என்ன வருஷம் குழந்தை பற்றிட்டே இருக்கா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, நான் என்ன செய்கிறது? அதனால பதிம் பாண்டும் நைஸாக கணவனை போய் காதை கடிக்கிறான், எனக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? ஸோ புத்திரமே குரு, எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடுப்பா, வர வைக்கிறேன்னு சொல்லு, சத்தமாக உயர்ந்தவனே. ஸோ எனக்கு ஒரு குழந்தை வர மாதிரி பண்ணு. கிம் கரோமி, நான் என்ன பண்ண முடியும்? துக்கம் நாசையா, என்னோட துக்கமாக இருக்குது, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது மகாராஜா. துக்கம் நாசையா, அந்த துக்கத்தை நீ நீக்க வேண்டும் மே பிரபோ, ஹே பிரபுவே அவரோட காதில் போய் சொல்கிறாங்க. माद्री प्राह पतिं पाण्डुं पुत्रं मे कुरु सत्तम किं करोमि महाराज दुःखं नाशय मे प्रभो. प्रार्थिता पतिना कुन्ती ददौ मन्त्रं दयान्विता एकपुत्रप्रबन्धेन माद्री पतिमते स्थिता स्मृत्वा तद् अश्विनौ देवौ मद्रराजसुतासुतौ नकुलः सहदेवश्च शुशुवे वरवर्णिनी. ओके, பிரார்த்தனை பண்ணி கேட்குறான். அப்போ குந்தி, அப்போ பத்தினா பிரார்த்திதா, ஹஸ்பண்டு தான் பிரார்த்தனை பண்ணுறார். மாதிரி டேரெக்டாக கேட்கல குந்தியை பார்த்து, எல்லாம் இந்த சக்கரத்து இதெல்லாம் இருக்குமே, அதனால அவள் போய் டேரெக்டாக கேட்கலை. ஸோ ஹஸ்பண்டு கேட்குறாரு மாதிரிக்கு வேண்டி, அம்மா அவளுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுன்ட்டு. ஸோ மந்திரம் ததோ, சரி போகிறது மந்திரத்தை கொடுக்குறா. ஆனால் கண்டிஷன் பிரபந்தேன, பந்தம்னு என்னது? பந்தம்னாலும் கண்டிஷன். ஸோ பிரபந்தேன ஒரு இந்த கண்டிஷனை போட்டுவிட்டா என்ன, ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவள் திருப்பி யூஸ் பண்ணால் இவளுக்கும் இப்போ வரிசையாக குழந்தை பிறக்குமே, அதனால் ஒரே ஒரு தரம் தான். இப்போ ஏகபுத்திர பிரபந்தேனா ஒரே ஒரு வாட்டி தான் மந்திரத்தை யூஸ் பண்ணோம், அது 2வது வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு குழந்தை தானே பிறக்கும்னு நினச்சிக்கிறான். ஆனால் மாதிரி புத்திசாலி. ஸோ மாதிரி பதி மதே ஸ்திதாக, ஹஸ்பண்டுடைய கருத்தை ஏற்று அவருடைய கருத்துப்படி, ஏன்னா ஹஸ்பண்ட் சொல்லிட்டார் நீ ஒரே அட்டம்ப்டில் 2 குழந்தைய பெற்றுக்கோன்னு சொல்லிட்டார் போல் இருக்கு. அதனால அஸ்வினௌ தேவோ, அஸ்வினி தேவர்கள், அவள் ட்வின்ஸ் 2ஆக தான் வருவா. ஸோ அவளை பிரார்த்திக்கிறாவா. ஸ்மிருத்வா ததா அஸ்வினி தேவோ, ஹஸ்பண்டோட மனசு அறிந்து அஸ்வினி தேவர்களை பிரார்த்திச்சு மத்ரராஜ சுதா, மத்ரராஜாவோட பெண்ணான மாதிரி சுதௌ நகுலக சகதேவஷ்ச, 2 குழந்தை. சுதௌனா 2 குழந்தைகள், நகுலன் சகதேவன் 2 பேரையும் வரவர்ணினி சுஷுவே. ஸோ வர சிறந்த அழகைய அந்த பெண்ணாகப்பட்டவள் பெற்றெடுத்தாள். சுஷுவேன்னு பெற்றெடுத்தாள். पातिता पतिना कुन्ती ददौ मन्त्रं दयान्विता एकपुत्रप्रबन्धेन माद्री पतिमते स्थिता स्मृत्वा दधा अश्विनौ देवौ मद्रराजसुतासुतौ नकुलः सहदेवश्च शुशवे वरवर्णिनी. एवं ते पाण्डवाः पञ्च क्षेत्र उत्पन्नाः सुरात्मजाः वर्षवर्षान्तरे जाता वने तस्मिन् द्विजोत्तमाः. பிராமணோத்தமர்களே, சூதர் சொல்லிட்டு இருக்கார் நைமிஷாரண்யத்தில், சௌனகாதி முனிவர்களே கேளுங்கோ. ஏவம் தே பாண்டவாக பஞ்ச, 5 பாண்டவர்கள் இப்போ பிறந்தாச்சு. பாண்டுவோட பிள்ளைகளாக 5 பேர் பிறந்தாச்சு. க்ஷேத்திர உற்பன்னாக, க்ஷேத்திரம் எது? பாண்டுவோட க்ஷேத்திரம் யார்? அவளோட பெண்டாட்டிகளோட வயிறு, அவளுடைய வயிறு, அவள் வயிற்றில் பிறந்தவர்கள். அப்படி. ஸோ பாண்டுவனுடைய க்ஷேத்திரத்தில் பிறந்த 5 குழந்தைகள் சுராத்மஜாகா, தேவ குழந்தைகள், சாதா குழந்தைகள், தேவர்களுக்கு பிறந்தவர்கள். வருஷாந்தரே ஜாத்தா, ஆளுக்கு 1 வயசு வித்தியாசம்.
வரிசையாக. ஆனால் நகுல சகாதேவர்கள் ட்வின்ஸு, அதனால அவளுக்கு அதே ஒரே வருஷத்தில் பிறந்திருப்பாள். ஸோ ஜாதா வனே தஸ்மின், அந்த வனத்தில் துஜோத்தமாக அப்படின்னு கதை சொல்கிறாங்க. ஏவம் தே பாண்டவாः பஞ்சக்ஷேத்ர உத்பன்னாः சுராத்மஜாः வருஷாந்தரே ஜாதா வனே தஸ்மின் த்விஜோத்தமாः. பஞ்ச அங்கே கம்மா போட்டுக்கலாம். एकस्मिन् समये पाण्डुः माद्रीं दृष्ट्वा अथ निर्जने आश्रमे च अतिकामार्तः जग्राह आगतवैशसः. ஸோ ஏகஸ்மின் சமயே, ஒரு சமயம் ஆச்சு, வனத்தில் இப்படி 5 குழந்தைகளை வச்சுட்டுருக்கா. பாண்டு பார்க்குறார், மாதிரியும் திருஷ்டுவா அத்த நிர்ஜனே, ஆளே இல்லாத இடத்துல மாதிரி ஏதோ குளிக்க போனாலும் எங்கோ போயிருக்கா. அப்போ பார்க்குறார் பாண்டு அவளை. ஸோ ஆசிரமே ச அதிகாமார்த்தக, ஆசிரமத்தில் பார்த்தா இவருக்கு வந்து ரொம்ப ஒரு காமம் ஏற்பட்டுடுது, எப்படியாவது பொண்டாட்டி அனுபவிக்கணும்ன்ட்டு. ஸோ ஆகத வைஷசக, வைஷமன விஷமம், மனசில் விஷம புத்தி வந்துடுது. மனசில் விஷம புத்தி வந்தோடனே இவளை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்துடுது. ஜக்ராக, அவளை தொட்டார், அவளை பிடிச்சார். ஏகஸ்மின் சமயே பாண்டுः மாத்ரீं दृष्ट्वा अथ निर्जने आश्रमे च अधिकामार्तः जग्राह आगतवैशसः. मामा मामा इति बहुधा निषिद्धः अपि तया वृषम् आलिलिङ्ग प्रियां दैवात् पपात धरणीतले. மாமா மாமான்ற வேண்டாம் 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 சொல்லிகிட்டே இருக்கா. மான வேண்டாம் 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 சொல்லிட்டு பகுதான் நிஷித்தக, தடுத்து பார்க்குறா, நிஷேதம் பண்ணுறா, வேண்டாமே இது வேண்டாமேன்று. அப்பி தயா பிரிஷம், அப்படி செய்த போதிலும், பிரிஷம்னு மிகவும் தடுத்த போதிலும், பிரியாம் ஆலிலிங்க, அவளை கட்டினுட்டான், ஆலிங்கனை பண்ணிட்டார். தைவாத், உடனே விதி வந்துடுது, விதி வருது, ஏற்கனவே சாபம் இருக்கு அவருக்கு. பபாத்த ந தரணி தலே, பூமியில் செத்து விழுந்தார். மாமா மாமா இதி பகுதா நிஷித்தः अपि तया वृषम् आलिलिङ्ग प्रियां दैवात् पपात धरणीतले. यथा वृक्षगता वल्ली छिन्ने पतति वैद्रुमे तथा सा पतिता बाला कुर्वन्ति रोदनं बहु. ஸோ ஒரு வள்ளின்னு கொடி, ஒரு கொடி வந்து மரத்தை தான் ஒட்டிட்டு படரும். அது மரம் இல்லாட்டா அதுக்கு வாழ்க்கை கிடையாது. அது கொடி கீழே அறுந்து விழுந்துட்டானா அது அப்புறம் செது போயிடும் இல்லையா. அது மாதிரி துருமே வள்ளி, விருட்சகதா வள்ளி. ஸோ துருமேங்கிறது அந்த மரத்தில் அப்படியே சுற்றி சுற்றி படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கொடியானது சின்னே, அந்த மரம் துருமே சின்னே, அந்த மரத்தை வெட்டிட்டா இது கீழே விழுந்துடும், அவ்வளோதான். இதுக்கு ஒன்று அதுக்கு மேலே ஃபர்தராக இன்னொரு மரம் கிடச்சி வாழ்வு கிடச்சா உண்டு, இல்லாட்ட கிடையாது. ஸோ அதனால சின்னே துருமே சின்னே, மரத்தை வெட்டினாலே இந்த கொடிக்கு வாழ்வு போயிடும். அது மாதிரி ததா சா பதிதா பாலா, அவளும் பொத்தடின்னு விழுந்துட்டா. ஏன்னா அவளோட ஆதாரம் என்னது, பாண்டு கணவன் தானே ஆதாரம், கணவனே பொத்துன்னு விழுந்தாச்சு, இவளும் படக்குன்னு கீழ் விழற. அப்படியே பாலா பதிதா குர்வந்தி ரோதனம் பகு, ரொம்ப அழுக போட்டுண்டு அவளும் பூமியில் விழுந்தாள். யதா விருக்ஷகதா வல்லி சின்னே பததி வைத்ருமே ததா சா பதிதா பாலா குர்வந்தி ரோதனம் பகு. प्रत्यागता तदा कुन्ती रुदती बालकाः तथा मुनयश्च महाभागाः श्रुत्वा कोलाहलं तदा. ஸோ பிரத்யாகதா, அப்போ தான் குந்தி எங்கேருந்தோ வரா, அவள் ஏதோ வேலைக்கு போயிருக்கா, வரா அப்போ. ஸோ பாலகாக, குழந்தைகளாம் அழுதுட்டுருக்கு, இவ வேறு அழுதுட்டுருக்கா, பார்க்குறா குந்தி. ருததி பாலகாக, எல்லா குழந்தைகளும் வேறு அழுதுட்டுருக்கு. முனையஷ்ட மகாபாகாக, இந்த குழந்தைகள் அழுகை சத்தம் கேட்டு முனிவர்கள்லாம் வேறு வரா. ஸோ இவளோட அழுகை கேட்டு குந்தி வரா, பின்னாடி குழந்தைகளோட அழுகை சத்தெல்லாம் கேட்டு முனிவர்களும் ஓடி வரா. ஸ்ருத்வா கோலாகலம் ததா, ஏதோ கோலாகலமாக இன்னும் ஒரே அழுகை சத்தமாக இருக்கேன்னு கேட்டு முனிவர்களும் எல்லாரும் சேர்ந்து வந்துடுறான் அந்த இடத்துக்கு. प्रति आगता तदा कुन्ती रुदती बालकाः तथा मुनयश्च महाभागाः श्रुत्वा कोलाहलं तदा. मृतः पाण्डुः तदा सर्वे मुनयः संशितव्रताः सह अग्निभिः विधिं कृत्वा गङ्गातीरे तदा अदहन्. ஸோ பாண்டுகு ததா மிருத்தக, பாண்டு செத்து போயிடுச்சு. ஸோ அதனால முனிவர்கள் சர்வே, முனேக சர்வே சம்ஸ்கிருத விரதாக, ஸோ அப்படியே விரதத்தோடு கூடிய முனிவர்கள். அவள் கரெக்டாக அந்த பிரேத காரியத்தில் அந்தந்த நேரத்தில் டான் நடக்கணும். ஸோ ஆக்சுவலாக ஒரு 2 யாமத்துக்குள்ளேயே அந்த பிணத்தெல்லாம் எரிச்சுடணும்லாம் சாஸ்திரம் சொல்கிறது, அந்த பாடி ஹீட் இருக்கும்போதே. ஸோ அதனால உடனடியாக அவள் என்ன பண்ணிட்டா, அடுத்த காரியம் சக அக்னிபிகி விதிம் கிருத்வா. ஸோ அக்னி காரியத்தை அந்த விதிப்படி
கங்கா தீரே ததா ஆதகன், கங்கை நதிக்கரையிலேயே, கங்கை நதியில் தானே அவள் ஆசிரமெல்லாம் இருக்குங்க. ஸோ அந்த கங்கை நதிக்கரையிலேயே அவள் எரித்தார்கள். அந்த பாண்டுவுடைய உடம்பை எரிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள். எரிக்கிறான். पाण्डुस्तदा सर्वे मुनयः संशितव्रताः सह अग्निभिः विधिं कृत्वा गङ्गातीरे तदा अदहन्. चक्रे सह एव गमनं माद्री दत्त्वा सुतौ शिशु कुन्त्यै धर्मं पुरस्कृत्य सतीनां सत्यकामतः. सह एव गमनं माद्री चक्रे, அதாவது அவர் கூடியே உடன்கட்டை ஏறினாள் மாதிரி. ஸோ அவர் கூடியே மாதிரி ஏறிட்டா, அந்த கட்டை எரியிற கட்டையில் அவளும் ஏறிட்டா. கமனம் சக்கரே, அவர் கூடயே போயிட்டாவா. சுதௌ சிசு, 2 குழந்தை இல்லையா, அந்த அவளுக்கு அந்த 2 குழந்தையும், சுதவ 2 குழந்தையும் குந்தியை தத்துவா, குந்திட்ட கையில் ஒப்படைச்சிட்டா. என் குழந்தை நீ தான் பார்த்துக்கணும், இனிமேல் நீ தான் பொறுப்பு அப்படின்ட்டு. தர்மம் புரஸ்கிருத்திய சதீனாம் தர்மம். சதி, அந்த காலத்தில் சதிகளோட தர்மம் என்ன, கணவன் போனதுக்கப்புறம் அவள் இருக்க மாட்டா, அவள் கூட போயிடுவா. ஆனால் குந்தியை போக முடியாது, குழந்தையில வச்சுட்டு இருக்கா, அம்போர் விட்டுட்டு போக முடியாது. அதனால் குந்தி போலை. இவள் நான் ஒருத்தி போகிறேன், அவர் கூட போகிறோம், நீங்கள் இருங்க குழந்தையில பார்த்துன்னு சொல்லிடுறாவோ. ஸோ சதீனாம் தர்மம் புரஸ்கிருத்திய, சதிகளுடைய தர்மத்தை படி அவள் சத்தியகாமதக. ஸோ சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டிய, என்ன சத்தியம், தர்மத்தில் சொல்லக்கூடிய சத்தியங்கள். ஸோ அதனால் சதிகளோட தர்மம் கணவனோடு போனோம், அதை நிறைவேற்றுமாறு அவள் போயிட்டா, குழந்தைய ஒப்படைச்சா. चक्रे सह एव गमनं माद्री दत्त्वा सुतौ शिशु कुन्त्यै धर्मं पुरस्कृत्य सतीनां सत्यकामतः. जलदानादिकं कृत्वा मुनयः तत्र वासिनः पञ्चपुत्रयुतां कुन्तीम् अनयन् ஹஸ்தினாபுரம். ஜலதானாதிக்கம், ஸோ எல்லாம் தர்ப்பணம், ஜலதானம் பண்ணுறதுன்னு இந்த பிண்ட தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த பாண்டுக்கு அந்த தர்ப்பணம் எல்லாம் முடிஞ்சுட்டு முனிவர்கள் எல்லாம் தத்திர வாசினுக்கு அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு அடுத்து என்ன பார்க்கலாம், பாண்டுவும் பயாச்சி வாழை பார்த்துக்கிறது யார். அதனால பஞ்சபுத்திரயுதாம் குந்தியும், 5 குழந்தைகளோடு இருந்த அந்த குந்தியை ஹஸ்தினாபுரம் அனயன், ஹஸ்தினாபுரத்திற்கு கொண்டு சேர்த்தார்கள். जलदानादिकं कृत्वा मुनयः तत्र वासिनः पञ्चपुत्रयुतां कुन्तीम् अनयन् हस्तिनापुरम्. तां प्राप्तां च समाज्ञाय गाङ्गेयः विदुरः तदा नगरीं धृतराष्ट्रस्य सर्वे तत्र समाययुः. பிராப்தாம் தாம், அவள் வந்துட்டா, 5 குழந்தைகளை கூட்டின்னு வந்துட்டு அவர் அனாதையாக பாவம் சேர்ந்தா ஹஸ்தினாபுரத்துக்கு. சம் ஆக்ஞாய, தெரிஞ்சுது எல்லாருக்கும். காங்கேயனாரு பீஷ்மர். ஸோ கங்கை புத்திரன். ஸோ அந்த பீஷ்மர் வரார், விதுரன் ஓடி வரார், அவளை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு வரார். முனிவர்களாக வேறு வந்திருக்கா. திருதராஷ்டிரஸ்ய நகரீம், ஸோ அந்த திருதராஷ்டிரனுடைய அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லாருமே தத்திர சம் ஆயைஹூ, எல்லாரும் குந்தி வந்திருக்காளவே, பாண்டோடு கொண்டாடி வந்திருக்காலும் நியூஸ் பரவிடுறதா. எல்லாரும் ராஜமாளிகைக்கு இவளை பார்க்கறதுக்கு எல்லாரும் சேர்றாங்க. गाङ्गेयः विदुरः तथा नगरीं धृतराष्ट्रस्य सर्वे तत्र समाययुः. पप्रच्युः च जना सर्वे कस्य पुत्रा वरानने पाण्डोः शापं समाज्ञाय कुन्ती दुःखान्विता तदा. எல்லாரும் கேட்குறது யாரோட குழந்தை, எல்லாருக்கும் பாண்டுவோட சாபம் தெரியும், எல்லாம் நியூஸ் எல்லாம் வந்தாச்சு. அப்போ இவளை 5 குழந்தை பேர் கூட்டின்னு வந்திருக்கா, யாரோட குழந்தைமான்னு கேட்குறா எல்லாரும் குந்தியை பார்த்து. ஸோ சர்வே கசிய புத்திரா வரானே, அழகிய முகத்தை உடையவளே, இது யாரோட குழந்தைகள், இந்த 5 குழந்தைகள் கூட்டின்னு வந்திருக்கா யாருன்னு கேட்குறா எல்லாரும். ஜனங்களுக்கு ஒரு எல்லாம் வம்பு எல்லாம் கேட்குறா, யார் குழந்தைட்டு. பாண்டோஹோ சாபம் சமாஜ்ஞாய, பாண்டோட சாபம் எல்லாருக்கும் தெரியறதுனால குந்தி துக்கான்விதா ததா, ஐயோ இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரம் பாரு நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு துக்கத்தோடு அவள் பேச. जनाः सर्वे कस्य पुत्रा वरानने पाण्डोः शापं समाज्ञाय कुन्ती दुःखान्विता तथा. तान् उवाच सुराणां वै पुत्राः कुरुकुल उद्भवाः विश्वासार्थं समाहूताः कुन्त्या सर्वे सुरास्तदा. ஸோ எல்லாட்டும் சொல்கிறா, இவெல்லாம் தேவர்களோட குழந்தைகளாக்கும். சுராணாம்பை புத்திராகா, தேவர்களோட குழந்தைகள் இவெல்லாம் குருகுல உத்பானா, குருகுலத்தில் தோன்றியவர்கள், இந்த குருவம்சத்தில் தோன்றியவர்கள் தான் இவெல்லாம் என்னோட குழந்தை தான் சொல்கிறாவா. ஸோ குருகுலத்தில் தோன்றியவர்கள் தான். விஸ்வாசார்த்தம், அப்போ இவாளை நம்ப வைக்கணுமே,
இவள் சொன்னால் நம்பணுமே எல்லாரும். அதனால திருப்பி அவளெல்லாம் கூப்பிடுறா, வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்றா. யார்? யமராஜனே வா, அப்புறம் வாயுவாய் வா அப்படின்னு கூப்பிட்றா. ஸோ குந்தியா சமாஹூதாக, குந்தியால் வரவழைக்கப்பட்டு விஸ்வாசார்த்த அவளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக சர்வேசுராக எல்லா தேவர்களும் வராங்க. ததா அப்பொழுது வந்து ஆகத்தியான்னு அடுத்து கண்டினியூ ஆகுது. पुत्राः कुरुकुल उद्भवाः विश्वासार्थं समाहूताः कुन्त्या सर्वे सुरास्तदा आगत्य केतदा तैः तु कथितं नः सुताः किल भीष्मेन सत्कृतं वाक्यं देवानां सत्कृताः सुताः. ஸோ கே ஆகத்திய, கேனா ஆகாஷம்னு அர்த்தம். ஆகாஷில் வந்து நிற்கிறா, அவள் கூப்பிட்ட தெய்வங்களாம் மேலே வந்து நிற்கிறது, நின்றுட்டு சொல்கிறான். தைஹி அவர்களால் சொல்லப்பட்டது என்னது? நகசுதாக, எங்கள் குழந்தை தான் வாழலாம். அவள் சொல்கிறது கரெக்டு, எங்கள் குழந்தை தான். சுதாகா கில இல்லையா, எங்கள் குழந்தை தான். ஸோ தேவானாம் வாக்கியம் பீஷ்மேன சத்கிருத்தம். வான்னு சொல்கிறார் யார்? நம்ம பீஷ்மர் ரொம்ப சந்தோஷப்படுறார். தெய்வங்களை பார்த்து அவள் குழந்தைகள் ஒத்துனுட்டா. அதனால தேவர்களுடைய வாக்கியத்தை கேட்டு அதை சத்காரம் பண்ணுறார், மரியாதை கொடுக்குறார் பீஷ்மர், நமஸ்காரம் பண்ணுறார் அவளை. சுதாகா சத்கிருத்தாகா, சுதாகான்னு அவர்களுடைய குழந்தைகள். ஸோ இந்த 5 குழந்தைகளும் சத்காரம் பண்ணி அந்த குழந்தைகளை உள்ளே எடுத்துக்கிறா, ஹஸ்தினாபுரத்துக்குள்ளே ஏற்றுக்கிறாவா. आगत्य केतदा तैः तु कथितं नः सुताः किलः भीष्मेन सत्कृतं वाक्यं देवानां सत्कृताः सुताः. கில தான், கிலக கிடையாது. கதா நாகபுரம் சர்வே தானாதாய சுதான் வதோ பீஷ்மாதயக பிரீதசித்தாக பாலயாமாசுः अर्थतः एवं प्रापार्ताः समुत्पन्नाः गाङ्गेयेन अथ पालिताः. நாகபுரம், நாகபுரம்னாலும் ஹஸ்தினாபுரம் தான். நாகன யானை, ஹஸ்தி யானை, கஜ எல்லாம் யானை. அதனால தான் கஜா குயன்றோம், ஹஸ்தினாபுரம்னு சொல்கிறோம், அப்புறம் நாகபுரம்னு சொல்கிறோம். எல்லாமே ஹஸ்தினாபுரம்னு அர்த்தம். ஸோ அந்த ஊரில் எல்லாருமே போய்ட்டு அவர் தான் ஆதாய சுதான் வதூன். ஸோ அந்த குழந்தைகள் எடுத்துட்டு அந்த பெண்ணை குந்தியையும் கூட்டிட்டு பீஷ்மாதயக, பீஷ்மர் முதலியவர்கள், பீஷ்மர் துரோணர் விதுரர் எல்லாரும் வெளியில் வந்து கூப்பிட்டுட்டு உள்ளே கூட்டின்னு போகிறா. பிரீத சித்தாக, ரொம்ப சந்தோஷப்பட்டவர்களாக, பாலயாமாசுகு அர்த்தத்தக. ஸோ நல்ல விதமாக அந்த குழந்தைகளை நன்றாக வளர்த்தார்கள். ஏவம் பார்த்தாக, பிருத்தான்னு தான் அவளோட ஒரிஜினல் நேம். குந்தியோட ஒரிஜினல் நேம் பிருத்தா. அப்புறம் குந்தி போஜனுக்கு பொண்ணாக போனதுக்கப்புறம் அவளுக்கு குந்தின்னு பேர் வந்தது. ஸோ இப்படி பிருத்தாவோடைய பிள்ளைகள், அதனால் பார்த்தார்கள்னு பேர் 5 பேருக்குமே. சமுத்பன்னாக 5 பேர் இல்லை, மாதிரியோட குழந்தைகளை சேர்த்து பார்த்தாகன்னு ஜென்ரலாக பார்த்தாங்கன்னா 3 பேரை தான் நார்மலாக மற்ற கீதையிலலாம் பார்க்குறோச்சோ 3 குழந்தைகளை பார்த்தாகன்னு சொல்கிறோம். நகுல சகாதேவரில் ஜென்ரலாக சொல்ல மாட்டோம், ஏன்னா பிருத்தாவோட குழந்தைகள் 3 தானே. ஸோ இப்படி இப்போ 5 பேர் இங்கே ரெஃபர் பண்ணும்போது 5 பேர் தான் சொல்லணும் நம்ம. ஸோ குந்தி கொண்டு வந்ததுனால அப்படி 5 பாண்டவர்கள் உண்டானார்கள். காங்கேயன அத பாலிதாக, கங்காபுத்திரனான பீஷ்மரால் பாலிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார்கள். तदा नागपुरं सर्वे तान् आदाय सुतान् वधूं भीष्मादय प्रीतचित्ताः पालयामासुः अर्थः एवं पाठाः समुत्पन्नाः गाङ्गेयेन अथ पालिताः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां द्वितीयस्कन्धे युधिष्ठिरादीनाम् उत्पत्तिवर्णनं नाम षष्ठोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अर्थतःன்னு பார்த்தீங்க. अथ सप्तमोऽध्यायः. सूत उवाच पञ्चानां द्रौपदी भार्या सामान्या सा पतिव्रता पञ्चपुत्रास्तु तस्याः स्युः भर्तृभ्यः अतीव सुन्दराः. சூதர் இப்போ இன்னும் ஃபர்தர் கதை சொல்கிறார். அடுத்த கதை. பஞ்சானாம் திரௌபதி பாரியா, 5 பேருக்கும் பாரு திரௌபதி பெண்டாட்டியாக இருந்தால். யார்? பஞ்ச பாண்டவர்களுக்கும். ஸோ அந்த நகுல சகாதேவன் வரைக்கும் 5 பேருக்கும். இப்போ குழந்தையாக தான் பார்த்தோம், குழந்தையாக உள்ளவரை இப்போ நேரம் கல்யாணம் எடுத்துப்போம். பாரியா 5 பேருக்கும் திரௌபதி பெண்டாட்டியாக ஆனால் சா மான்யா, ஆனால் அவள் கௌரவமுடையவள், மதிப்புக்கு உரியவள் அவள்.
பதிவிரதா, பதிவிரதை தன்மையோடு கூட இருந்தா. 5 ஆம்பளைகள் சொன்ன ஸ்வைரிணிலாம் கிடையாது அவள், இஷ்டம் போல போகக்கூடிய ஆள் கிடையாது. 5 பேருக்குமே சதியாக இருந்தாள் அவள். பஞ்சபுத்திராக தஸ்யாக தூ, அவளுக்கும் 5 குழந்தை பிறந்தது. அதான் உப பாண்டவர்கள்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ 5 குழந்தைகள் பிறந்தார்கள். சிகுனை ஏற்பட்டார்கள். பர்த்ருபியக, ஒருத்தருக்கும் ஒரு குழந்தை. ஸோ தன்னுடைய கணவன்மார் மூலமாக 5 குழந்தைகள் அதீவ சுந்தராக, ரொம்ப அழகான உப பாண்டவர்கள் பிறந்தார்கள். सुतोवाच पञ्चानां द्रौपदी भार्या सामान्या सा पतिव्रता पञ्चपुत्राः तु तस्याः स्युः भर्तृभ्यः अतीव सुन्दराः अर्जुनस्य तथा भार्या कृष्णस्य भगिनी शुभा सुभद्राया हृता पूर्वं जिष्णुना हरिसम्मते. ஸோ கிருஷ்ணஸ்ய பகினி, கிருஷ்ணனுடைய இந்த திரௌபதியை தவிர அர்ஜுனனுக்கு அடுத்த பொண்டாட்டி இருக்கா. யார்? கிருஷ்ணஸ்னே பகினி, கிருஷ்ணருடைய சிஸ்டர். கிருஷ்ணர் பலராமனுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா, தேவகி பெண்ணு சுபத்ரா. ஸோ சுபத்ராவை, சுபமான அவளை அர்ஜுனஸ்ய பாரியா, அவள் அர்ஜுனனுக்கு பெண்டாட்டியாக இருந்தாள் சுபத்ரா. யா ஹிருதா பூர்வம், அவள் அபகரிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணா. யார்? கிருஷ்ணனோட வீட்டிலேருந்து ஜிஷ்ணுனா ஹரிசம்மதே, ஹரியோட சம்மதத்தினால. ஏன்னா யார் பலராமனுக்கு இந்த சுபத்ரையை துரியோதனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருந்தது. ஸோ துரியோதனுக்கு எங்கே அண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துட போகிறாரு, மட்டும் பண்ண முடியாது, நீ அபகரிச்சின்னு போயிடுன்னு கிருஷ்ணர் ஐடியா கொடுத்தார். அதனால தான் அவன் வேஷம் போட்டுட்டு இங்கே அபகரிச்சின்னு போனான். ஸோ ஹரிசம்மதே, ஹரியுடைய கிருஷ்ணருடைய சம்மதத்தினால அவன் அந்த சுபத்ரையை கல்யாணம் பண்ணிட்டான். ஜிஷ்ணுங்கிற சொல்லக்கூடிய அர்ஜுனன். अर्जुनस्य तथा भार्या कृष्णस्य भगिनी शुभा सुभद्राया हृता पूर्वं जिष्णुना हरिसम्मते. तस्यां जातः महावीरः निहतः असौ रणाजिरे अभिमन्युः हताः तत्र द्रौपदेयाश्च सुताः किल. மகாவீரக ஜாத்தக, அவள்கிட்ட தஸ்யாம்னு அவள்கிட்ட யார்? அந்த சுபத்ரை மூலமாக ஒரு குழந்தையை பெற்றான் அர்ஜுனன். அவன் தான் அபிமன்யு. அடுத்த லைனில் போட்டிருக்கு அபிமன்யு, மகாவீரன். நிகதக ரணாஜிரே, கொல்லப்பட்டான் மகாபாரத போர் நடக்கும்போது அந்த ரணமுகத்தில் எல்லாருமா சேர்ந்தவனை கொண்டுட்டான். ஸோ அவன் கொல்லப்பட்டான் போரில். ஹதாஹா தத்ர திரௌபத்யாஷா, அந்த போர்லேயே திரௌபதியோட 5 பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். ஸோ சுதாஹா கில, ஸோ 5 பிள்ளைகளையும் அவள் எழுந்துட்டாள். அந்த சுபதிரை மூலமாக பிறந்த அந்த அபிமன்யும் செத்து போயிட்டான் அந்த போரில். எனக்கு அதை சொல்கிறார் சூதர். तस्यां जातः महावीरः निहतः असौ रणाजिरे अभिमन्युः हताः तत्र द्रौपद्याश्च सुताः किल. अभिमन्योः वरा भार्या वैराटी च अतिसुन्दरी कुलान्ते सुषुवे पुत्रं मृतः बाण अग्निना शिशुः. ओके, அதிசுந்தரி வைராட்டி. வைராட்டினா விராட தேசத்து இளவரசியாக இருக்கக்கூடிய, விராட சம்பந்தம் உள்ள எதுவுமே வைராட்டின்னு சொல்லுவோம். அதாவது பெண்ணாக இருக்கணும். ஸோ விராட தேசத்துள்ள ஒரு இளவரசி உத்தரை. ஸோ உத்தரை அபிமன்யோகோ வராபாரியா, சிறந்த மனைவி. அபிமன்யு கல்யாணம் ஆகிடுது, அவன் போருக்கு போகிற வச்சு அவனுக்கு உத்தரை இருக்கா, உத்தர கர்ப்பமாக வேறு இருக்கா. ஸோ அந்த வைராட்டி அவள், அந்த உத்தரை அதிசுந்தரி, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெண்டாட்டி அவள். குல அந்தே, அதாவது குலமே முடிய போகிறது, யாருமே மிஞ்சலை, எல்லாரும் செத்து போயாச்சு. இனிமேல் வம்சத்தை வரவழைக்கிறது யாருமே ஒரே ஒரு குழந்தை, அந்த சிசுகு. அதே அவள் சுஷவே, அவள் பெற்றெடுத்தாள். ஸோ வம்சத்துக்கே ஒரே ஒரு குல கொழுந்தாக பெற்றெடுத்தாள். பாண அக்னினா மிருதகா புத்திரம், ஏற்கனவே அஸ்வத்தாமா வயத்தில் ஒரு அஸ்திரத்தை போட்டுட்டான், பானத்தை விட்டுட்டான் இல்லையா, நாராயண அஸ்திரத்தை போட்டுட்டான் இல்லையா அவன். ஸோ அந்த பிரம்மாஸ்திரம் சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டதுனால அந்த குழந்தை செத்தே பறந்து விழருது, கறிக்கட்டையாக கீழே விழருது. அது எல்லா குலத்தோட முடிவில் இப்படி ஒரு குழந்தையை பெற்றால் அந்த வைராட்டின்னு சொல்லக்கூடிய உத்தரை. वैराटी च अतिसुन्दरी कुल अन्ते शुशुवे पुत्रं मृतः बाण अग्निना शिशुः. जीवितः स तु कृष्णेन भागिनेयसुतः स्वयं द्रौणिबाणि अग्निनिर्दग्धः प्रतापेन अद्भुतेन च.
ஸோ கிருஷ்ணேன கிருஷ்ணரால் அந்த குழந்தை அதை செத்து போய் கட்டுக்கட்டியாக விழுறது அந்த குழந்தை ஜீவிதகா உயிர்ப்பிக்கப்பட்டான். ஸோ கிருஷ்ணர் கட்டவர்களால் அந்த குழந்தையை தொட்டார், அந்த குழந்தை உயிர் வந்துடுத்து. ஸோ பாகினேய சுதக. ஸோ பாகினேயன்னு சொன்னால் சிஸ்டருடைய குழந்தைன்னு அர்த்தம். பாகினேய சுதக, பாகினேயகன்னு சொன்னாலே சிஸ்டரோட குழந்தை பாகினேயா, அவருடைய குழந்தை. ஸோ அபிமன்யுடைய குழந்தை. ஸோ அபிமன்யுடைய குழந்தை தான் பரீட்சித்து. நம்ம பாகவதத்தில் ஃபுல்லாக பரீட்சித்தான கதை கேட்டுருக்கான் சுகர்ட்ட. ஸோ அந்த குழந்தை பரீட்சித்து உயிரோடு வந்தான் கிருஷ்ணரால் ஸ்வயம். ஸோ அவர் அந்த தன்னுடைய சிஸ்டரோட குழந்தைய சிஸ்டருடைய குழந்தையுடைய குழந்தையிலே அபிமன்யு சிஸ்டருடைய குழந்தையோடைய குழந்தை பேரன். ஸோ அந்த குழந்தையை உயிர்ப்பித்தார். திரௌணி பான அக்னி தக்தகா. அந்த குழந்தை எதனால எரிஞ்சு போய் விழுந்தது கறிக்கட்டியா? திரௌணிங்கிறது யார்? துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் அந்த பானத்தை போட்டான், பிரம்மாஸ்திரத்தை போட்டான், அதை உத்தரோட வயிற்றில் போய் அடிச்சுது அது. ஸோ அதனால் எரிக்கப்பட்ட குழந்தை அது. நிர்தக்தக, எரிக்கப்பட்ட அந்த குழந்தை. பிரதாபேன அத்புதேன. கிருஷ்ணருக்கு எப்பேற்பட்ட பிரதாபம் இருக்குது, அவருடைய பிரதாபத்தை சொல்ல முடியுமா இன்னொருத்தரால? அப்படி அற்புதமான பிரதாபம் உடையவரான கிருஷ்ணரால் அந்த குழந்தை உயிர் வந்தது. பரீட்சீணேஷு வம்சேஷு ஜாதக யஸ்மாத் வரஹ சுதக தஸ்மாத் பரீட்சிதக நாம விக்யாதக பிருத்திவீதலே. ஓகே, பரீட்சீணேஷு வம்சேஷு. இந்த பரீட்சீணம்னு சொன்னா க்ஷீணமாக எடுத்துன்னு டயர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப க்ஷீணமாக இருக்குது எனக்கு உடம்பெல்லாம் அப்படி சொல்கிறோம் இல்லையா. இங்கே வம்சமே க்ஷீணமாக இருக்குது, வம்சமே இல்லை. இந்த குழந்தை இல்லைன்னா வம்சமே போச்சு. ஸோ அப்படி மொத்த வம்சமே க்ஷீணமாகிற சமயத்தில் அந்த வம்சத்தில் வரக சுதக சிறந்த வரம் பொருந்திய குழந்தை ஜாத்தக பிறந்திருக்கிறான். இந்த குழந்தை பிறந்திருக்கான். ஆகவே அந்த குழந்தைக்கு பரீட்சிதக நாம, அதனாலே அந்த பரீட்சித்துன்னு பேர். ஸோ க்ஷீணமான அந்த வம்சத்தில் பிறந்ததுனால, பரீட்சீணத்தினால க்ஷீண வம்சத்தில் வந்ததுனால பரீட்சித்து அப்படி அதனாலே பேர். இன்னொன்று, நான் யாருன்னு உள்ள யார் என்னை சுற்றி வந்தா அப்படின்னு அது யோசிச்சுட்டே இருக்கும். நான் வயிற்றில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் 10 மாத குழந்தை பறக்க போகிற சமயத்தில் தான் கிருஷ்ணன் அங்குஷ்ட மாத்திரத்தில் வயிற்றில் போய் அந்த குழந்தைய ரட்சிச்சார் அந்த பானத்துலேருந்து. அதனால பரீட்சை பண்ணிகிட்டே இருந்தது. அது யார் நம்ம வயிற்றுக்குள்ளே இப்படி சுற்றி வந்தான்னு பரீட்சை பண்ணிகிட்டே இருந்ததுனால அப்படி பரீட்சித்துன்னு வருது. இப்போ இன்னொரு ரீசன் இங்கே, பரீட்சீணம் ரொம்ப க்ஷீணமான வம்சத்தில் வந்ததுனால பரீட்சித்து என்று பெயர் பெற்றான் பிருத்திவி தலே இந்த உலகில். பரீட்சீணேஷு வம்சேஷு ஜாதக யஸ்மாத் வரஹ சுதக தஸ்மாத் பரீட்சிதக நாம விக்யாதக பிருத்திவீதலே. நிகதேஷு ச புத்ரேஷு திருதராஷ்ட்ரக அதி துக்கிதக தஸ்தௌ பாண்டவ ராஜ்யே ச பீம வாக்பான பீடிதக. ஸோ எல்லாம் 100 பிள்ளைகளும் செத்து போயிட்டா திருதராஷ்டிரனுக்கு. ஸோ இதெல்லாம் யுத்தத்துக்கு அப்புறம். ஏன்னா இதே தான் நமக்கு பாகவத்தில் படிக்கும்போது முதல் சாப்டரில் அப்படி தான் யுத்தத்தோட முடிவில் தான் ஆரம்பிக்கிறது பாகவதமே. அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ திருதராஷ்டிர அதிதுக்கிதக ரொம்ப துக்கப்பட்டுருக்கா. எதனால்? நிகதேஷு ச புத்திரேஷு எல்லா பிள்ளைகளும் செத்து போயிட்டா, 100 பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். ஸோ பாண்டவராஜ்யே தஸ்தவ் இப்போது பாண்டுவுடைய பிள்ளைகள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ துரியோதனெல்லாம் போனதுக்கப்புறம் பாண்டுவோட பிள்ளை யுதிஷ்டிரன் தான் ராஜ்யத்தோட ராஜா. ஸோ அப்படிப்பட்ட அந்த பாண்டவர்கள் ஆடக்கூடிய அந்த ராஜ்யத்தில் இருந்து கொண்டிருந்தார். பீம வாக்பான பீடித்தக. சும்மா இருக்காரா பாவம்? இந்த பீமன் தினம் குத்தி இறக்குவான், பேச்சாலே கொல்லுவான். வாக்பானம் வாக்காகப்பட்ட அம்புகளால் குத்தப்பட்டு இருக்காராம் யார்? திருதராஷ்டிரர். நிகதேஷு ச புத்ரேஷு திருதராஷ்ட்ரக அதி துக்கிதக தஸ்தௌ பாண்டவ ராஜ்யே ச பீம வாக்பான பீடிதக. காந்தாரி ச ததா அதிஷ்டத் புத்ரசோகாதுரா பிருஷம் சேவாம் தயோஹோ திவாராத்திரம் சகார ஆர்த்தக யுதிஷ்டிரக. ஸோ காந்தாரியும் கூட இருக்காங்க. காந்தாரியும் இந்த வாளோட கண்ட்ரோலில் தான் இருக்கா, யுதிஷ்டரோட கூட தான் இருக்காவ. ஸோ அதிஷ்டத்தை அங்கே இருந்தால் புத்திர சோகாத்துரா, புத்திரங்கள்லாம் போயிட்டா என்ன சோகம் இருக்கும் அவளுக்கு. அப்படி பிருஷம் சோகாத்துரா ரொம்ப கவலையோடு கூட அந்த கணவனோடு இருக்காங்க. சேவாம் தயோஹோ திவாராத்திர. இவா 2 பேருக்கும் ராவும் பகலும் ஆர்த்தக யுதிஷ்டரக ரொம்ப கவலைப்பட்ட யுதிஷ்டர். என்ன கவலை அவருக்கு? ஐயோ இவாலாம் இப்படி கவலைப்படுறதுக்கு காரணமே நான் தானே,
அப்படின்னு நினைக்கிறார் யுதிஷ்டர். ஸோ இந்த குழந்தைகள் எல்லாம் செத்து போகிறதுக்கு இந்த யுத்தம் தான் காரணம், இந்த யுத்தம் வரத்துக்கு காரணம் நான் தாங்கிறதுனால ரொம்ப துக்கப்பட்ட இந்த யுதிஷ்டர் அவளுக்கு ரொம்ப கேட்டு கேட்டு ராவும் பகலும் சேவை பண்ணினார். गान्धारी च तथा अतिष्ठत् पुत्रशोक आतुरावृशं सेवां तयोः दिवारात्रं चकार आर्तः युधिष्ठिरः. विदुरो अपि अतिधर्मात्मा प्रज्ञानेत्रम् अबोधयत् युधिष्ठिरस्य अनुमते भ्रातृपार्श्वे व्यतिष्ठत्. ஸோ விதுரக அப்பி விதுரனும் அங்கே இருக்காருங்க, அதி தர்மாத்மா. ஸோ ரொம்ப தர்மம் தெரிந்தவர் விதுரர். பிரஜாநேத்திரம் ஆக்சுவலாக விதுரர் அங்கேயே தங்கியிருக்க மாட்டார், அவர் எங்கெல்லாம் போயிட்டு யுத்தம் முடிவில் தான் ஊருக்கே வரார் அவர். ஸோ அப்படி வந்தவர் இவரை பார்க்குறார், இங்கே உட்காண்டிருக்கார் இவர். ஸோ விதுரர் அங்கே வந்து பிரஜாநேத்திரம்னு சொன்னாங்கன்னா கண்ணு கிடையாது திருதராஷ்டிரன், நார்மல் கண்ணு கிடையாது. அவர் மனசால் புரிஞ்சுக்கணும், யாரே ஏதோ சொன்னால் காதால் புரிஞ்சுக்கணும் யாருங்கிறத, இல்லை அவரோட இதை வச்சு அவளுடைய அந்த சவுண்ட் ஸ்டெப்ஸை வச்சு புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி புத்தியால் புரிஞ்சுக்கணும். அதனால பிரஜாநேத்திரம்னு சொன்னால் திருதராஷ்டிரன்னு அர்த்தம். ஸோ கண்ணில்லாத அந்த பிரஜையினால் அந்த ஒரு அறிவினால தான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஏற்பட்ட திருதராஷ்டிரனை உபதேசம் பண்ணுறார், அபோதயத்தில் புத்தி சொல்லி கொடுக்குறார். வெக்கமா இல்லையா இவா கீழே வந்து நீ சாப்பிட்டுட்டு உட்காண்டிருக்கே, இந்த பீமனோடு இப்படி திட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு விதுரர் அட்வைஸ் பண்ணுறார் அவரை. யுதிஷ்டிரஸ்ய அனுமதே. ஸோ யுதிஷ்டருடைய அனுமதியோட இவர் வந்து விதுரன் வந்து அங்கே இருக்கார், அங்கே வர பிராத்ருப்ராஷ்வே வெதிஷ்டத்தை. ஸோ யுதிஷ்டர் அவரை விட மாட்டேங்கிறார். விதுரர் வந்து அங்கே இருக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு ஆசை கிடையாது, இருந்தாலும் யுதிஷ்டர் சொல்கிறார், அவங்க அண்ணா தானே கஷ்டப்படுறாரே கூட இருங்கோளேன் அப்படி ரொம்ப கெஞ்சி கேட்கிறார். அதனால பிரதரோட பக்கத்தில் அவரும் வெதிஷ்டத்தான வி அதிஷ்டத்தை அவரும் கூட தங்கினார் யுதிஷ்டரோட வீட்டில். विदिरो अपि अधिधर्मात्मा प्राज्ञानेत्रम् अबोधयत् युधिष्ठिरस्य अनुमते भ्रातृ पार्श्वे व्यतिष्ठत्. प्रज्ञानेत्रं प्राज्ञा இல்ல, धर्मपुत्रोऽपि धर्मात्मा चकार सेवनं पितुः पुत्रशोक उद्भवं दुःखं तस्य विस्मारयन् इव. ஸோ தர்மபுத்திரர் தர்மராஜாவோட பிள்ளை இல்லவா யுதிஷ்டர், அவர் தர்மாத்மா, தர்மமே நிறைந்தவர். சேவனம் பிதுகு சக்கார, பெரியம்மா பெரியப்பான்னு நான் அப்பா அம்மா மாதிரி தானே ஸ்தானம் தானே அவளுக்கு, அதனால அவளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா, சக்கார செய்தார். புத்திரசோக உத்பவம் துக்கம். ஸோ அவளுக்கு புத்திரசோகம் ஏற்படக்கூடாது, அவள் அம்படி குழந்தையில எழுந்திருக்கா, இப்போ நம்ம அந்த குழந்தை ஸ்தானத்தில் அவளுக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த துக்கத்தை அதனால் ஏற்பட்டக்கூடிய துக்கத்தை தசை விஸ்மாரையன் இவ அதை மறக்கடிக்க செய்யணுங்கிற மாதிரி அப்படி அவளை அதை நினைக்கவே வைக்கக்கூடாது. எதுக்காட்டாலும் ஓடி ஓடி சேவை பண்ணுறாராம், அவளை மறக்கடிக்கும்படி செய்தார். गर्भपुत्रः अपि धर्मात्मा चकार सेवनं पितुः पुत्रशोक उद्भवं दुःखं तस्य विस्मारयन्निव. यथा शृणोति वृद्धः असौ तथा भीमः अतिरोषितः वाग्बाणेन अहनत्थं तु श्रावयन् संस्थितान् जनान्. मया पुत्रा हताः सर्वे दुष्टस्य अन्धस्य ते रणे दुःशासनस्य रुधिरं पीतं हृद्यं तथा भृशम्. ஸோ யதா ஸ்ருணோதி விருத்தக அசௌ, அந்த இவனுக்கு காதில் விழணுமா, திருதராஷ்டிரன் காதால் கேட்கணும். பீமன் பேசுவன் நேராக திருதராஷ்டிரனை பார்த்து பேச மாட்டான், மக்களை பார்த்து பேசுவனாம். ஸோ விருத்தக அசௌ யதா ஸ்ருணோதி, அவன் காதில் விழும்படியாக பீமக அதிரோஷித்தக ரொம்ப கோபத்தோடு பேசுவன் பீமன். வாக்பாணேன அகனத்து தம் தூ, அவரை வாக்காகப்பட்ட அம்புகளால் குத்தி எடுப்பனாம். ஸ்ராவயன் சம்ஸ்திதான் ஜனான், அங்கே கூட இருக்கிற மக்களை பார்த்து பேசுவன், திருதராஷ்டிரனை பார்த்து பேச மாட்டான், அந்த ஜனங்களை பார்த்து பேசுவன். எப்படி பேசுவன்? மயா சர்வே புத்திராக ஹதாகா, இந்த திருதராஷ்டிரனோட பிள்ளைகளை 50 பேர் நான் கொண்டாச்சு, எல்லாரும் 100 பேரையும் கொன்னதே பீமன் தான். ஏன்னா சபதம் பண்ணியிருக்கான், 100 பேரை நானே தான் கொல்வேன்ட்டு. ஸோ நான் இவனோட 100 பிள்ளைகளை நான் துஷ்டஸ்யா அந்தஸ்யா, இவன் துஷ்டன், இவன் குருடன், இவனுடைய இந்த பிள்ளைகளை அவ்வளோ பேரையும் ரணே இது மயாகத்தாக ரணத்தில் போரில் நான் கொன்றிருக்கேன். துஷாசனஸ்ய ருதிரம் பீத்தம், இவனுடைய பெரிய பிள்ளை ரெண்டாவது பிள்ளை துஷாசனுடைய ரத்தத்தை நான் குடித்தேன். ஸோ பீத்தம் ஹிருத்யம் ததா பிரிஷம், ரொம்ப சந்தோஷமாக ஹிருதயத்தில் ஆசையோடு நான் அவனோட ரத்தத்தை குடித்தேன். இப்படியெல்லாம் இவருக்கு காதில் விழற மாதிரி பேசுவானா பீமன்.
यथा शृणोति वृद्धः असौ तथा भीमः अतिरोषितः वाग्बाणेन अहनद्धं तु श्रावयन् संस्थिताञ्जनान् मया पुत्राः हताः सर्वे दुष्टस्य अन्तस्य ते रणे दुःशासनस्य रुधिरं पीतं हृद्यं तथा वृषम् भुनक्ति पिण्डम् अन्धो अयं मया दत्तं गतत्रपः द्वाङ्क्षवत्वा श्वववच्छापि वृथा जीवति असौ जनः புனக்தின புஞ்சதே அனுபவிக்கிறார்கள். பிண்டம் அந்தக பிண்டம்னு சாப்பாடு. இப்போ பிண்டமாட்ட சாப்பாடு போடுறது, அதாவது செத்தவாளுக்கு கொடுக்குறது தான் பிண்டம்னு பேர். இந்த பீமனை பொறுத்த வரைக்கும் அது அவளுக்கு சாப்பிட்றதெல்லாம் பிண்டம்ங்கிறான். இப்போ அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்தக அயம் பிண்டம் புனக்தி, இவன் கொடுக்குற சோத்தை திங்குறான் பாரு, பிண்டம் சாப்பிட்ற மாதிரி. மயாதத்தை நான் கொடுக்க வேண்டியிருக்கு சாப்பாடு. கதத்திரப்பக வெக்கம் இல்லாதவன். துவாங்ஷவத்து காக்கை, காக்கை தான் எதை வேணால் சாப்பிடும், என்னத்தை வேணால் சாப்பிடும், மாமிசத்தை சாப்பிடும், எதையும் சாப்பிட விட்டு வைக்காது. அப்படி காக்கை போல் சாப்பிட்றான் இவன். ஸ்வவத் நாய் மாதிரி சாப்பிட்றான். இப்படியே திட்டுறது. ஸ்வன நாய், நாய் போல். ஸ்வவத் நாய் போல் சாப்பி விருதா ஜீவதி. வேதுக்கு உயிர் வாழணும், வேஸ்ட்டாக உயிர் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படி ஜனக. ஸோ ஜனங்களே இவன் வந்து ஜீவிக்கிறதே வேஸ்ட்டு இப்படிலாம் பேசுகிறான் இவன். யாரு? பீமன். ஏவம் விதானி ருக்ஷாணி ஸ்ராவயதி அனுவாசரம் ஆஸ்வாசயதி தர்மாத்மா மூர்க்கோ அயம் இதி ச ப்ருவன். அப்போது இவ்வாறு ருக்ஷாணி ரொம்ப கொடிய வார்த்தைகள். ருக்ஷாணி ஏவம் விதானி இவ்வாறான கொடிய வார்த்தைகள். ஸ்ராவயதி அனுவாசனம் டெய்லி டெய்லி. அனுவாசனம் வாசனம்னா டெய்லி டெய்லி இதே பேச்சு பீமருக்கு. அப்போது ஆஸ்வாசயதி தர்மாத்மா, தர்மாத்மா யார்? யுதிஷ்டர் திருதராஷ்டிரனாக அவனை சமாதானப்படுத்துவார். நீ அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லுவான். அயம் மூர்க்கக, இவன் முட்டாள், இவன் பேசுறதெல்லாம் வகை வைக்காதுகோ அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்துவனா நம்ம யுதிஷ்டர் அவரை சப்ருவன் இவ்வாறு பேசி. ஏவம் விதானி ருக்ஷாணி ஸ்ராவயதி அனுவாசரம் ஆஸ்வாசயதி தர்மாத்மா மூர்க்கோ அயம் இதி ச ப்ருவன். அஷ்டாதச ஏவ வர்ஷாணி ஸ்தித்வா தத்ரைவ துக்கிதः திருதராஷ்டிரः வனே யானம் பிரார்த்தயாமாச தர்மஜம். ஓகே, அஷ்டாதசம் 18 வருஷம் இருந்திருக்கா இந்த மாதிரி. ஸோ மகாபாரத்தில் 18 ஜெயானா 18ன்னு அர்த்தம். ஜெயான்னு மகாபாரத்தை சொல்கிறோச்சோ 18ங்கிற அர்த்தம். ஜெயாங்கிறதுக்கு நம்பர் 18ன்னு அர்த்தம். அது எல்லாம் 18 இருக்கிறதுனால தான் மகாபாரத்துக்கு இது ஒரு அடிஷ்னல். இப்போது ஸோ 18 வருஷம் இந்த பீமன் அர்ஜுனன் இவாளான் இருக்கிற பாண்டவர்களுக்கு கூட இருந்திருக்கார் இந்த திருதராஷ்டிரன் பொண்டாட்டியோட. ஸோ ஸ்தித்வா அங்கே இருந்து கொண்டு தத்ரைவ துக்கிதக அங்கேயே துக்கப்பட்டுட்டே டெய்லி எப்படியோ 18 வருஷம் கழிச்சு விட்டார். திருதராஷ்டிரக வனே யானம் பிரார்த்தையாமாச தர்மஜம். தர்மராஜனுக்கு பிறந்த அந்த யுதிஷ்டரை பார்த்து நான் காட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். என்னை விட்டுடு, நான் இனிமேல் காட்டுக்கு போகிறேன் பிரார்த்திக்கிறேன். அஷ்டாதச ஏவ வர்ஷாணி ஸ்தித்வா தத்ரைவ துக்கிதः திருதராஷ்டிரः வனே யானம் பிரார்த்தயாமாச தர்மஜம். அயாச்சத தர்மபுத்திரம் திருதராஷ்டிரக மஹீபதிः புத்ரேபியக அகம் ததாமி அத்ய நிர்வாபம் விதிபூர்வகம். ஸோ தர்மபுத்திரரை பார்த்து திருதராஷ்டிரக மஹீபதிக்கு ஒரு காலத்தில் பெரிய ராஜா இல்லையா. ஸோ அந்த ராஜா திருதராஷ்டிரன் அயாச்சத்தை பிக்ஷை கேட்குறான். ஒரு பிக்ஷை கேட்குறான். என்ன கேட்குறான்? புத்திரேபியக அகம் நிர்வாபம் ததாமி அத்ய. நான் அங்கே போய் காட்டில் போய் அவளுக்கு பிண்ட பிரதானம் பண்ண போகிறேன். நிர்வாபம்னு சொன்னான்னா பிண்டதானம். இந்த இடத்துல ஆக்சுவலாக நிர்வாபம்னு சொன்னால் க்ஷேத்திரம் வயலில் போய் விதையை நடுறதுக்கு நிர்வாப்பம்னு பேர். நிர்வாபனம்னு சொல்லுவாள், பூமியில் போய் விதையை போடுறது. ஸோ இந்த இடத்துல நிர்வாப்பம்னு சொல்லும்போது ஒரு பிராயஷ்சித்த காரியம் மாதிரி பண்ணுறது இது. ஸோ பிண்டதானத்தை நான் பண்ண போகிறேன் என் குழந்தைகளுக்கு விதிபூர்வகம். ஸோ எல்லாம் யுதிஷ்டர் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிட்டார். அவர் பிண்டதானம் பண்ணுறோச்சா எல்லா ஆளுகளுக்கும் சேர்த்து பிண்டதானம் பண்ணியாச்சு. இருந்தாலும் எம் பிள்ளைகளுக்கு நான் தனியாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறார் திருதராஷ்டிரன். ஸோ நான் அதை வந்து அந்த காரியத்தை பிண்டதானத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போது இது யார்? தர்மராஜட்ட.
अयाचत धर्मपुत्रं धृतराष्ट्रः महीपतिः पुत्रेभ्यः अहं ददामि अद्य निर्वापं विधिपूर्वकम् वृकोदरेण सर्वेषां कृतम् अत्र दैहिकं न कृतं मम पुत्राणां पूर्ववैरम् अनुस्मरन्. ஸோ இவர் சொல்கிறார், ஸோ சர்வேஷாம் அத்த ஔர்வதேகிகம் இல்லை ஊர்வதேகிகம் எப்படி வச்சாலும் தப்பில்லை. ஸோ மேலே செல்கிற தேகத்துக்கு ஊர்த தெய்வீகம்னு பேர். ஏன்னா லிங்க சரீரம் மேலே போய்டுறதே. ஸோ இந்த ஸ்தூல சரீரத்தை இங்கே எரிச்சு விடுறா. ஊர்வதைகிகம்னு சொன்னாலே மேலே போய்டுறது லிங்க சரீரம். ஸோ அதுக்கு தான் அந்த லிங்க சரீரம் போகிறதுக்கு தான் அந்த இதெல்லாம் பிண்டதானெல்லாம் பண்ணுறது. ஸோ ஒரு விருக்கோதரேனா இதெல்லாம் பண்ணினது யுதிஷ்டர் பண்ணுற போலுக்கு பீமன் தான் பண்ணியிருக்கான். ஸோ பீமனால் எல்லாருக்கும் செய்யப்பட்டது. எல்லாருக்கும் பீமன் பிண்டதானம் பண்ணிட்டான். இருந்தாலும் மம புத்திரானாம் ந கிருத்தம், திருதராஷ்டிரனை பொறுத்த கூட திருப்தி இல்லை, என் பிள்ளைகளுக்கு அவன் பண்ணலை அப்படிங்கிறான். ஸோ ஏன்னா பூர்வ வைரம் அனுஸ்மரன், என் பிள்ளைகள் மேலே அவனுக்கு பயங்கர விரோதம் உண்டு, அவளை கொல்லணும்னு முடிவெடுத்தவன் அவன். அப்போ அவன் எப்படி பண்ணியிருப்பான், அதனால அவன் என் பிள்ளைகளுக்கு பண்ணலை, இப்போ நான் பண்ண போகிறேங்கிறான். वृकोदरेण सर्वेषां कृतम् अत्र और्वदेहिकं न कृतं मम पुत्राणां पूर्ववैरम् अनुस्मरन् ददासि चेत् धनं मह्यं कृत्वा चैव और्वदेहिकं गमिष्ये अहं वनं तप्तुं तपः स्वर्गफलप्रदम्. தனம் சேத்து மஹ்யம் ததாசி, நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தியானா, இதெல்லாம் காரியம் தான் சேர்த்துக்கு பட்டுதான படத்தில் பணம் இல்லாமல் என்ன முடியும், அதனால நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுன்னு கேட்குறாரு பாவம் ஒரு ராஜா. அதாவது யுதிஷ்டா ததாசி சேத், நீ கொஞ்சம் பணம் எனக்கு மஹ்யம் எனக்கு கொடுத்தியானால் கிருத்வா சைவ ஔர்வதைகிகம், அவளுக்கெல்லாம் பிரேத காரியத்தெல்லாம் நான் பண்ணிவிட்டு கமிஷ்யே அகம் வனம் தப்து, அதுக்கப்புறம் நான் வனத்துக்கு போகிறேன். இந்த பிண்டதானத்தை இங்கே வச்சே நான் பண்ணிடுறேன், முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வனத்துக்கு போகிறேன். தப்தும் தபஸை செய்வதற்காக சொர்க்க பலப்பிரதம், அந்த தபம் என்ன பண்ணும், எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கும். ஸோ அந்த தபஸாகப்பட்டது எனக்கு சொர்க்க பலனை தருவதால் நான் இப்போ வனத்துக்கு போகிறேன், இதை பண்ணிட்டு போகிறேங்கிறேன். कृत्वा चैव और्वदैहिकं गमिष्ये अहं वनं तप्तुं तपः स्वर्गबलप्रदम्. एकान्ते विदुरेण उक्तः राजा धर्मसुतः शुचिः धनं दातुं मनश्चक्रे धृतराष्ट्राय च अर्तिने. ஸோ ஏகாந்தேன்னு சொன்னான்னா தனிமையில் விதுரன் கூப்பிட்டு சொல்கிறார், கொடுத்துருப்பா பணம் கொடு செய்யட்டும் அவர் பாவம் அப்படின்னு விதுரர் அட்வைஸ் பண்ணுறாரு யுதிஷ்டருக்கு. ஸோ விதுரேன உக்தகா, விதுரர் தான் இவருக்கு எல்லாம் கைடு. ஸோ விதுரர் சொன்ன உடனே, தனிமையில் சொன்ன உடனே ராஜா தர்மசுதகா, தர்மராஜாவுடைய பிள்ளையான யுதிஷ்டர், சுச்சிகி சுத்தமான ஆச்சாரத்தை உடையவர், அப்போ ஏற்பட்ட யுதிஷ்டர் தனம் தாத்தும் மனச்சக்கரே, ஓகே கொடுத்துடலாம் அப்படின்னு பணத்தை கொடுக்க ரெடி ஆகிட்டார் அவர். திருதராஷ்டிரனுக்கு அர்த்தினே பிரார்த்திக்கக்கூடியவர், பிரார்த்தனை தான் அர்த்தனான்னு வருது, அர்த்தனான பிரார்த்திக்கக்கூடியவர். ஸோ பிரார்த்திக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு பணம் கொடுக்க ரெடி ஆயிட்டாரு யுதிஷ்டர். ஏகாந்தே விதுரேண முக்தः ராஜா தர்மசுதः சுச்சிः தனம் தாத்தும் மனச்சக்ரே திருதராஷ்டிராய च अर्तिने. समाहूय निजान् सर्वान् उवाच पृथिवीपतिः धनं दास्ये महाभागाः पित्रे निर्वापकामिने. ஸோ நிஜான் சர்வான் அர்ஜுனனு சகாதேவன் நகுலனு பீமன் 4 பேர் தான் அவரோட நிஜான், அவன் என்னோட கூட பிறந்தவா. ஸோ அவளெல்லாம் கூப்பிட்டு சமாஹூய் அவளெல்லாம் கூப்பிட்டு வாங்கோ அப்படின்னு பிருத்திவிபதியான ராஜாவான அந்த யுதிஷ்டர் உவாச்சா சொன்னார். அவளை கூப்பிட்டு சொல்கிறார், மகாபாகியப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் கொடுக்கணும், சும்மா தனிமையில் கொடுக்கறதுக்குலாம் அவருக்கு இஷ்டம் இல்லை, எல்லாம் பிரதர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தானே ராஜாவாக இருக்கா, எல்லாருக்கும் பங்கு இருக்கே இப்போ எல்லா படத்துலையும். அதனால மகாபாகியமுடையவர்களே, நான் பித்ரே அப்பாவுக்கு தனம் தாசியே நான் பணம் கொடுக்க போகிறேன். நிர்வாப காமினே, அவருக்கு பிண்டதானம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, நிர்வாபம் பண்ணணும்னு இருக்கு அவருக்கு, அந்த பிராயசித்த காரியத்துக்கு நான் ஆசைப்படுறாருங்கிறதுனால பணம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். समाहूय निजान् सर्वान् उवाच पृथिवीपतिः धनं दास्ये महाभागाः पित्रे निर्वापकामिने.
தத்ஸ்ருத்வா வசனம் பிராத்துः ஜேஷ்டஸ்ய அமித தேஜசः சங்கிரஹே அஸ்ய மகாபாகுः மாருதிஹி குபிதः அப்ரவீத். ஸோ அந்த வார்த்தையை கேட்குறான். வச்சனம் தத்ஸ்ருத்வா, யுதிஷ்டர் சொன்ன வார்த்தையை கேட்டவனே, பிராத்துஹு வச்சனம், பிரதருடைய வார்த்தை கேட்டான். ஜேஷ்டஸ்ய, யார் எப்பேற்பட்ட பிரதர், இருக்கிறதுலே பெரியவன், அண்ணா. அமித தேஜசக, பயங்கரமான தேஜஸ் பொருந்திய ராஜா, அப்படிப்பட்ட யுதிஷ்டரோட வார்த்தையை இதை கேட்ட உடனே சங்கிரஹே அசிய, சங்கிரகம்னு எனது கூட்டம், என்ன கூட்டம், இங்கே பிரதர்ஸோட கூட்டம் தான், எல்லா பிரதர்ஸும் சேர்ந்துருக்கா. அந்த கூட்டத்தில் அவர் பார்க்குறார். இப்படி சொன்னோடனே, அண்ணா சொன்னோடனே, மகாபாகு மாருதிகி, அதாவது காற்றோட பிள்ளை தானே, வாயுமைந்தன் தானே பீமன். ஸோ அந்த பீமன் மகாபாகு, பெரிய தோளுடைய அந்த பீமன் ஆகப்பட்டவன், குப்பித்தகா அப்ரவி, கோவம் வந்துருது. இன்னும் பணம் வேறு கொடுக்கணுமா, சோறு போட்டது போடுறாதா அப்படின்னு கோவம் வருது பீமனுக்கு. तच्छ्रुत्वा वचनं भ्रातुः ज्येष्ठस्य अमिततेजसः सङ्ग्रहे अस्य महाबाहुः मारुतिः कुपितः अब्रवीत् धनं देयं महाभाग दुर्योधनहिताय किम् अन्धो अपि सुखम् आप्नोति मूर्खत्वं किमतः परम्. ஸோ துரியோதனஹிதாயா, துரியோதனனுக்கு உருது தேகிகள்லாம் பண்ணணுமா, அவனுக்கு போய் கொடுக்குறதுக்கு இவருக்கு பணம் கொடுக்குறமா கேட்குறான் அவன் பீமன். ஸோ துரியோதனத்தோட ஹிதம் பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த இவர் பணம் கேட்குறாரு உங்ககிட்ட. தனம் தேய மகாபாகம், அவனுக்கு பணம் கொடுக்க தான் வேணுப்பா அப்படின்னு ஒரு கேலியாக வேற பேசுகிறார். ஸோ தனம் தேயம் கொடுத்து தான் ஆனால் இப்படி துரியோதனுக்கு நன்மை பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்தோ அப்படி சுகமாகணும், அது குருடனு கூட சுகம் கிடைக்கிறதா, இப்படி ஒரு சுகம் அவனுக்கு அனுபவிக்கணுமா, அவன் துக்கப்பட்டுட்டே இருக்கணும், பிள்ளைக்கு பிண்டதானம் கொடுக்க முடியலையே அப்படி துக்கப்பட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் பீமன் சுகமாக இருப்பேன். ஸோ அப்படி அந்த குருடனு கூட சுகம் கிடைக்கிறதா அப்படின்னு கேட்குறான் இவன். மூர்க்கத்துவம் கிமத, இதை விட முட்டாள்தனம் உண்டான்னா அப்படி கேட்குறான். இதை விட முட்டாள்தனம் உண்டாம் அப்படின்னு அப்படி சத்தம் போடுறான் நானாவை பார்த்து. धनं देयं महाभाग दुर्योधनहिताय किम् अन्धो अपि सुखमाप्नोति मूर्खत्वं किमतः परम्. तव दुर्मन्त्रितेन अथ दुःखं प्राप्ता वने वयं द्रौपदी च महाभागा समानीता दुरात्मना. அண்ணாட்டே கோச்சுக்கிறான். இப்போது ஒன்னால் தான் எங்களுக்கு துக்கமே வந்தது. தவன உன்னுடைய துர்மந்திரித்தேன, உனக்கு எவனோ துர்மந்திரணம் பண்ணியிருக்கா, உன்னுடைய கெட்ட புத்தி, உன்னுடைய அந்த யோசனை, உனக்கு மந்திராலோசனை யார் பண்ணினா தெரியலை, அதனால தான் நாங்கள் அத்த துக்கம் பிராப்தா வனே, வனத்தில் போய் எல்லோரும் கஷ்டப்பட்டோம். உன்னோட துர்மந்திரனை என்ன இவன் இது விளையாட வந்தான் இல்லையா, சொக்காட்டன் விளையாட வந்தான் இல்லையா, அதுவே யாரோ மந்திராலோசனை விதுரர் சொல்லி அனுப்பிச்சு, துரியோதனை சொல்லி அனுப்பிச்சு அப்படி வந்தை நீ, அதனால மனத்துக்கு போக வேண்டிய துக்கம் எங்களுக்கு எல்லாம் கிடச்சிது. திரௌபதி, அந்த திரௌபதி அவள் என்ன பண்ணா பாவம், மகாபாகியமுடையவள், அவள் வேறு கஷ்டப்பட்டா. சமானிதா, அவளையும் கூட்டின்னு வந்துட்டோம் வனத்தில். அந்த வனத்தில் வந்து திரௌபதிக்கு என்னென்ன கஷ்டம் இல்லையா. அந்த இவாளுடைய மாப்பிள்ளை ஜெயத்ரதன் வேறு அவளை இழுத்துட்டு போகிறான் ஒரு நேரம் பார்த்தா. இப்படி ஒரு இடத்துலையும் கஷ்டப்பட்டுருக்கா அவள் திரௌபதி. ஸோ சமானிதா, காட்டிலையும் கஷ்டப்பட்டாவ, துராத்மனா. ஸோ அப்படி அந்த துராத்மனா தவான்னு எடுக்க வேண்டியதான். ஒன்றா நீ வந்து நல்ல புத்தியிலே சொக்கட்டா விளையாடி எங்களை எல்லாரையும் நாசம் பண்ணினேன்னு கேட்குறாரு. இப்போ திரௌபதி கூட இந்த துஷாசனங்கிற துராத்மனாவால், அவனை கெட்டவனால சபைக்கு கொண்டு வரப்பட்டால் எல்லாம் உன்னுடைய காரணம் தாங்கிறான். ஓகே விராட பவனே வாசக பிரசாதாத் தவ சுவ்ரத தாசத்வம் ச கிருதம் சர்வைஹி மத்ஸ்யஸ்ய அமித விக்ரமைஹி. ஸோ விராட பவனத்தில் வாசம் இருந்தாலே அஜ்ஞாத வாசம் பண்ணுறோச்சோ யார், விராட தேசத்து மத்ர நாட்டு மத்ஸ்ய தேசத்தோட ராஜா விராட்டன், அவன் தான் அவளுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தான் அந்த அஜ்ஞாத வாசம் போது. ஸோ அந்த விராட ராஜ்யத்தில் வாசம் இருந்தோமே எல்லாம் நீதான்ப்பா. பிரசாதாத் தவ சுப்ரத, ஸோ எல்லாம் உன்னுடைய கிருபை,
யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய கிருபையால் விராட தேசத்தில் போய் இருந்தோம் நம்மலாம். தாசத்துவம் சகிருதம், எல்லாரும் தாசாதி தாசனா அந்த விராடராஜன் அரண்மனையில் உட்காந்து தாசர்களாக வேலை பண்ணினோம் நம்ம. சர்வைக்கு நம்ம 5 பேருமே பண்ணினோம் நம்ம. மத்ஸ்யசிய அந்த விராட ராஜ்யத்துடைய ராஜாக்கு அமித விக்ரமைகி, எல்லாரும் சாதாரணப்பட்ட ஆளுகளை நாங்கள்லாம், எப்பேற்பட்ட வீர பராக்கிரமம் நிறைந்தவர்கள், அளவிட முடியாத விக்ரமம் உடையவர்கள், அப்பேற்பட்ட எங்களால் அவனுக்கு தாசானுதாசனா வேலை செய்தோமே, எல்லாம் தவ பிரசாதா, உன்னுடைய கிருபதானப்பா அப்படிங்கிறார் யுதிஷ்டர் பார்த்து. விராட பவனே வாசக பிரசாதாத்தவ சுப்ரத தாசஸ்த்வம் ச கிருதம் சர்வைஹி மத்ஸ்யஸ்ய அமித விக்ரமைஹி தேவிதா த்வம் ந சேத் ஜேஷ்டக பிரபவேத் சம்சயக கதம் சூபகாரக விராட்டஸ்ய ஹத்வா அபூவம் து மகதம். ஸோ ந சேத் இல்லையானால், ஸோ தேவிதா தேவனம் தேவனம் சொன்னான்னா பகட விளையாடுறதுக்கு தேவனம் பேர். அதாவது அந்த இது பகடக்காயை உருட்டுறா இல்லையா, உருட்டுறதுக்கு பேர் தேவனம் அப்படி சொல்லுவோம். நீ அந்த பகடக்காயை உருட்டலை நான் அப்படி சொல்கிறான். ஜேஷ்டகா நீ அண்ணாவா இருக்காய். ஸோ எதி துவம் ந தேவிதா, நீ அந்த பகடக்காயை உருட்டவில்லை என்றால் சம்சயக கதம் பிரபவேத்து, எப்படி நம்மளுக்கு இந்த அழிவு வந்திருக்கும், நீ உருட்டினால தான் இம்பிட்டு கஷ்டம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறானுங்க. சூப்பகாரகான்னு சொன்னான்னா பருப்பு பண்ணக்கூடியவன்னா சமையல்காரன்னு அர்த்தம். சூப்பன்னா பருப்புன்னு அர்த்தம். ஸோ சூப்பக்காரகன்னா பருப்பெல்லாம் சமைக்கக்கூடியவனே அது பீமன் தண்ணியே சொல்லிக்கிறான். நான் உட்காந்து சமயக்காரனாக உட்காந்துருந்தேங்க. விராட்டஸ்ய சூப்பகாரக ஹத்வா அபூவம் து மாகதம். ஸோ விராட்டஸ்ய சூப்பகாரக, ஸோ நான் இந்த விராட்டனுடைய சூப்பகாரக அபூவம் அப்படி ஆனேன். அப்புறம் ஹத்வா து மாகதம், ஸோ ஜராசந்தனை கூட கொல்லக்கூடிய நான் அப்படி தன்னை சொல்கிறார். மகத நாட்டு ராஜா ஜராசந்தனை கொல்லக்கூடிய சாமர்த்தியமுடைய நான், நீ அந்த பகடக்காயை உருட்டி என்ன அந்த விராட் ராஜாவோட அரண்மனை சமயக்காரனை ஆக்கினேன்னு திட்டுறார். எஸ், बृहन्नला कथं जिष्णुः भवेत् बालस्य नर्तकः कृत्वा वेषं महाबाहुः योषायाः वासव आत्मजः. ஸோ பிருகன்னலாவா ஆனான் யார்? அர்ஜுனனுக்கு பொன் வேஷம். ஸோ ஜிஷ்ணுகு பிருகன்னலா கதம் பவேத்து, நீ மட்டும் பகடை உருட்டலைன்னா அவன் பிருகன்னலா ஆயிருப்பானா என்ன? கதம் எப்படி ஆயிருப்பான்? பாலசிய நர்த்தக, அது குழந்தை பொண்ணு, அந்த வாசவன் யார்? இந்திரனுடைய அந்த பொண்ணுக்கு நர்த்தகியாக தான் பொன் வேஷம் இல்லையா? ஸோ பிருகன்னலியாக அவளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி அவன் எப்படி ஆனான்? கிருத்வா வேஷம் யோஷாயாக வேஷம், யோஷித்தின பெண், யோஷாயாக வேஷம் பெண் வேஷம் போட்டுண்டு அவன் இப்படி அவனோட குழந்தைக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்தானே, எல்லாம் ஒன்றால. गाण्डीव शोभितौ हस्तौ कृतौ कङ्कणशोभितौ मानुषं च वपुः प्राप्य किं दुःखं स्यात् अथ परम्. ஸோ கையில் அர்ஜுனோட கையில் எது சோபனமாக நிற்கணும், வில்லுலையாக நிற்கணும். அவன் கையில், அர்ஜுனன் கையில் காண்டீவம். எப்போ ஏற்பட்டது காண்டீவம்? யார் கொடுத்தா? அந்த வில்லை யார் கொடுத்தா? அக்னி கொடுத்தான். காண்டவ பிரசத்தை எரிக்கிறோச்சு அக்னி மகிழ்ந்து போய் எனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தியே அர்ஜுனா, வச்சுக்கோ காண்டீவ வில்லை வச்சுக்கோன்னு ஒரு வில்லை கொடுத்தார். ஸோ அப்படி காண்டீவன் கையில் வச்சுக்கக்கூடிய தகுதியுடைய அர்ஜுனன் கையில் கங்கணத்தை போட்டுருந்தான், பொம்பளை வேஷம் போட்டுட்டு வளையல் போட்டுருந்தேன் அந்த கைகளில். ஸோ சோபித்த கங்கணத்தினால சோபிச்சுட்டு இருந்தான் அவன் கையில். அந்த கைகள் அப்படி இருந்தது. மானுஷம் சபபுகு பிராப்பிய, ஒரு மனித உடம்பெடுத்தவனுக்கு இதை விட கேவலம் என்னது கேட்குறான். கிம் துக்கம் சியாத் அதப்பரம், இதை விட ஒரு ஆம்பளை வீரன் ஆம்பளையை பொண்ணாக்கிறத விட கேவலமானது வேற எதுவுமே இல்லை.
कृतौ कङ्कणशोभितौ मानुषं च वपुः प्राप्य किं दुःखं स्यात् अधः परम् दृष्ट्वा वेणीं कृतां मूर्ध्नि कज्जलं लोचने तथा असिं गृहीत्वा तरसा चेद्मि अहं न अन्यथा सुखम् ஸோ திருஷ்டுவா வேணியும் கிருதா மூர்த்தினி தலையில் பின்னலெல்லாம் போட்டுண்டு பிருகன்னலை அர்ஜுனன் ஸோ வேணினா பின்னல் ஸோ தலையிலலாம் பின்னெல்லாம் போட்டுண்டு அதெல்லாம் செய்துண்டு கஜ்ஜலம் கண்ணுலெல்லாம் மை தீட்டிண்டு அந்த பிருகன்னலைக்கு வேஷம் இதெல்லாம் தேவையா ததா அப்படி அவன் அர்ஜுனனை நினச்சி எனக்கு அப்படி கோவம் வருது அப்படிங்கிறான் பீமன் கிரகீத்வா தரசா உடனடியாக அசிம் கிரகீத்வா கத்தி எடுக்கிற இதை வாழை இப்போ எடுக்கிற இதை நினைச்சாலும் எனக்கு அப்படி பத்தின்னு வருது எல்லாம் இந்த திருதராஷ்டிரனை நான் கொல்ல போகிறேன் சேத்மி அகம் இவனை நான் வெட்ட போகிறேன் இந்த திருதராஷ்டிரனை நான் அந்யதா சுகம் எனக்கு அதை விட எனக்கு சுகமே வேற கிடையாது இவனை கொன்னா தான் நான் சுகம் அப்படிங்கிறான் பீமன் कज्जलं लोचने तथा असिं गृहीत्वा तरसा चेत्मि अहं न अन्यथा सुखम् अपृष्ट्वा च महीपालं निक्षिप्तः अग्निः मया गृहे दग्धुकामश्च पापात्मा निर्दग्धः असौ पुरोचनः ஸோ திருதராஷ்டிரனை கேட்காமல் நான் பல காரியம் பண்ணியிருக்கேன் திருதராஷ்டிரனோட பெர்மிஷன்லாம் யாருக்கும் தேவையில்லை அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு ஸோ திருதராஷ்டிரனை மகீபாலம் அப்ரிஷ்டுவா பூமிக்கு ராஜாவான திருதராஷ்டிரனை நான் கேட்காமலேயே மயா கிருஹே நிட்சிப்தக அக்னிஹி எந்த வீட்டில் நான் நெருப்பை வைத்தேன் எந்த வீட்டில் லாட்சாகிரகம் இவாளை கொண்டு அரக்கு மாளிகையில் கொண்டு வச்சு தீய வைக்க சொன்னான் புரோச்சனனை அடுத்த லைனில் வரான் புரோச்சனன்னு ஒரு ஆளை வச்சு தீய வச்சுடும் அவள் எல்லாம் எரிஞ்சு போட்டேன்னு ஆனால் திருதராஷ்டிரம் இப்படி பிளான் பண்ணிருக்கான் விதுரர் மூலமாக இவளுக்கு இண்டிகேஷன் கிடச்சிது உடனே இவன் என்ன பண்ணிட்டா நானே தீ வச்சுட்டேன் இவன் என்ன தீ வைக்கிறது ஸோ திருதராஷ்டிரனை கேட்டா நான் பண்ணினேன் உடனே திருதராஷ்டிரனை கேட்டா நான் செய்தேன் ஸோ திருதராஷ்டிரனை கேட்காமலேயே நான் அக்னியை வைத்தேன் அந்த லாட்சா கிரகத்தில் பாப்பாத்மா இவன் பாப்பி தத்துகாமக நம்மளை எரிக்க விரும்பினான் இந்த திருராஷ்டிரன் ஸோ அப்படி எரிக்க விரும்பினா அவனை நிர்தக்தக அசௌ புரோச்சனா கடைசியில் என்னாச்சு புரோச்சனன் எரிக்கப்பட்டான் அப்படிங்கிற विक्षिप्तः अग्निः मया गृहे दग्धुकामश्च पापात्मा निर्दग्धः असौ पुरोचनः कीचकाः निहताः सर्वे त्वाम् अपृष्ट्वा जनाधिप न तथा निहताः सर्वे स भार्या धृतराष्ट्रजाः கீச்சகர்கள்னு சொன்னால் ஒரு கீச்சகன் தான் நமக்கு தெரியும் கீச்சகனை திரௌபதி எப்படி பெண்டாளை வந்தான உடனே பீமன் வேஷம் பண்ணி கொண்டுட்டான் இல்லையா சமயக்காரனவே ஸோ அப்போது கீச்சகர்கள்னுங்கிறது ஜென்ரலாக அர்த்தம் என்னென்னா கீச்சகன்னாலே டமன் அர்த்தம் டமன்னு ராட்சசர்கள்னு அர்த்தம் ஸோ அந்த ராட்சசர்கள் பல பேரை நான் உன்னை கேட்டுண்டெல்லாம் கொல்லலை கீச்சகனை கொல்லும்போது யுதிஷ்டர் வந்து பர்மிஷன் கேட்டால் நான் உன்னை கேட்டால் நான் செய்தேன் ஸோ பல அசுரர்களை நான் கொல்லும்போது உங்ககிட்ட ஒன்று நான் பெர்மிஷன் வாங்கலை ஜனாதிப ஹே ராஜா யுதிஷ்டரா அதே மாதிரி திருதராஷ்டிரஜா சர்வே திருதராஷ்டிரனோட பிள்ளைகளாக பிறந்த 100 பேர்களையும் சர்வே எல்லாரையும் பாரியா அதாவது பெண்டாட்டியோடு கூட உள்ள திருதராஷ்டிரனுக்கு அதாவது காந்தாரியோடு கூட திருதராஷ்டிரன் பெத்த அப்படின்னு அர்த்தம் இந்த காந்தாரியும் திருதராஷ்டிரமாக பெற்ற அந்த 100 பேரையும் ந ததா நிகதாக ஸோ உங்ககிட்ட கேட்காம நான் வந்து கொன்றேன் நிகதாக ஸோ அவர்களையும் நான் வந்து யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் நினச்சா நான் என்னால் என்ன எது வேணால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க निगताः सर्वे स्वाम् अपृष्ट्वा जनाधिप न तथा निगताः सर्वे स भार्या धृतराष्ट्रजाः இன்னொன்று ந ததா நிகதாகான்னு சொல்லும்போது ந ததா அப்படின்னு லாஸ்ட்டாக எடுத்தோம்னா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போ நான் உன்னோட பெர்மிஷன் வாங்கி தான் கொன்னேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நான் அவனோட பெர்மிஷனை வாங்க வேண்டி வந்தது திருதராஷ்டிரனோட பிள்ளைகளை கொல்றதுக்கு ந ததா அதை மாதிரி அதான் கீச்சகரில் அசுரர்களை கொல்லும்போது யாரோட பெர்மிஷன் நான் கேட்கல ஆனால் இவா பந்துக்கள்னு தடை போட்டுட்டே இருப்பேன் யுதிஷ்டிர தர்மம்னு இருப்பேன் அதனால நிகதாக ந ததா அப்படின்னு நான் லாஸ்ட்டாக எடுக்கணும் அதை ஸோ அவர்களை கொல்லும்போது நான் அவங்களுக்கு கோடு தான் பண்ண வேண்டியதாக போச்சு மூர்க்கத்வம் தவ ராஜேந்திர गन्धर्वेभ्यश्च मोचिताः दुर्योधनादयः कामं शत्रवः निगडीकृताः
எல்லாம் உன்னோட முட்டாள்தனம். ராஜேந்திரா கூப்பிட்றாரு, ராஜா யுதிஷ்ரா, எல்லாம் நீ பண்ண முட்டாள்தனம் தான். ஏன்னா கந்தர்வர்கள்ட்ட மாட்டிட்டு சாகிறதுக்கு ரெடியாக இருந்தா. இந்த துரியோதனம் என்னைக்கோ செத்து போயிருப்பனவன். ஏன்னா இவாள்லாம் ஒரு வாட்டி கந்தர்வர்கள்ட்ட வனத்துக்கு போகிறோச்சே ஐடியா வந்து வனத்துக்கு போய் வனவாசத்துலேயே கொன்னுடலாம் இந்த பஞ்ச பாண்டவர்களான்னு ஐடியா போட்டுண்டு ஏதோ பொய்யை சொல்லி கிளம்பி போயிட்டான் திருதராஷ்டன்ட்டா. அப்போ அங்கே போன இடத்துல ஏதோ ஒரு கந்தர்வனை பெண்ணை பார்த்து ஆசைப்படுறான் துரியோதனன். கந்தர்வர்கள் விட்டுடுவாளா? அவள் என்ன பண்ணிட்டா, கட்டி போட்டுட்டா, உன்னை கொல்றேன் பாருன்னு எல்லாரும் கட்டிவிட்டா. அப்பவும் கர்ணனால் ஒன்றும் பண்ண முடியல. கர்ணனும் வேடிக்கை பார்த்துருந்தா உட்கார முடிஞ்சுது. கந்தர்வில் ஒன்றுமே பண்ண முடியல கர்ணன். ஸோ கந்தர்வியபியஸ்ட மோச்சிதாக. அப்போ உடனே பொண்டாட்டி ஓடி வரா, துரியோதனோட பொண்டாட்டி யார், பானுமதியா, அவள் ஓடி வரா. யுதிஷ்டா பக்கத்தில் எங்கோ வனத்தில் இருக்கார் அவர். ஸோ ஓடி வந்து காப்பாற்று என்னுடைய ஆம்படையான பிடிச்சுன்னுட்டாங்கிறா. அப்போவும் நீ காப்பாற்றி விட்டல அவளை, அவள் கேட்குறாரு இங்கே யுதிஷ்டரை பார்த்து. ஸோ கந்தர்வர்களிடம் இருந்து துரியோதனாதயக மோச்சிதாக, துரியோதன முதலியவர்கள் தப்பிக்க வைக்கப்பட்டார்கள், விடப்பட்டார்கள். சத்ரவக எதிரிகள் நிகடீகிருத்தாக கட்டுப்போட்டு இருந்த அவர்களை காமம் இஷ்டம் போல ஒன்னால் விடுவிக்க வேண்டி வந்தது. எல்லாமே பண்ணுறதெல்லாம் முட்டாள்தனம் நீ பண்ணுறதுங்கிற. இப்போ பணம் கொடுக்கறதுக்கு கொடுக்காதே சொல்கிறதுக்கு இவ்வளோ கதை சொல்கிறார் பீமன். மூர்க்கத்வம் தவ ராஜேந்திர கந்தர்வேப்யஸ்ச மோச்சிதாः துரியோதனாதயः காமம் சத்ரவः நிகடீகிருதாः. துரியோதனஹிதாய அத்ய தனம் தாத்தும் துவம் இச்சசி ந அகம் ததே மஹீபால சர்வதா பிரேரிதக த்வயா. நீ இப்போ வந்து துரியோதனனுக்கு ஹிதத்துக்கு வேண்டி அவனுக்கு பிண்டம் வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு தனம் தாத்தும் துமிச்சது பணம் கொடுக்க விரும்புகிறேன். நீ இப்போ நெக்ஸ்ட்டு தப்பு பண்ணுறேன். நீ நாகம் ததே நான் கொடுக்க மாட்டேன், நிச்சயமாக நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு நாகம் ததே நான் கொடுக்க மாட்டேன். மகிபால ஹே ராஜா சர்வதா பிரேரித்தக. நீ தூண்டப்பட்டு எத்தனையோ காரியம் பண்ணியாச்சு. அவளை கொல்லாதேங்கிற, இவாளை காப்பாற்றி விடுங்கிற, அப்போல்லாம் போய் காப்பாற்ற விட்டுருக்கு. இப்போ நான் நிச்சயமாக நீ தூண்டினால் நான் செய்ய போகிறது இல்லை. அடித்து பேசுகிறார் இவன். துரியோதனஹிதாய அத்ய தனம் தாத்தும் த்வமிச்சசி ந அஹம் ததே மஹீபால சர்வதா பிரேரிதः த்வயா. இத்யுக்த்வா நிர்கதே பீமே த்ரிபிஹ பரிவ்ருதः நிருபः ததௌ வித்தம் சுபகுலம் திருதராஷ்ட்ராய தர்மஜக. அவ்வளோதான். இப்படி கத்திவிட்டு கிளம்பி போயிட்டான். நிர்கதே பீமே, நிர்கதம்னா வெளியேறான். பீமன் நான் பணம் கொடுக்கறதுக்கு ஒதுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இத்யுக்த்வா இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் வெளியில் போனதுக்கப்புறம் திரிபிகி மற்ற 3 பிரதர்ஸ் இருக்காளே, இப்போ நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் 3 பேர் இருக்கா. அந்த 3 பேரால் சூழப்பட்ட பரிவிருத்தகான் இருப்பகா சூழப்பட்ட அந்த ராஜா யுதிஷ்டர், தர்மஜக யுதிஷ்டர் சூபகுலம் வித்தம் நிறைய பணம் கொடுக்குறார். சூபகுலம் வித்தம் ததௌ திருதராஷ்டிராய, திருதராஷ்டிரனுக்கு நிறைய பணத்தை கொடுத்தார். இத்யுக்த்வா நிர்கதே பீமே த்ரிபிஹ பரிவ்ருதः நிருபः ததௌ வித்தம் சுபகுலம் திருதராஷ்ட்ராய தர்மஜः. ஸ்ரீ ஜெகதம்பாயே நமக. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.